தி SS பாட்காஸ்ட் பவர்ட் பை ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grains, Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. I need to invest a lot on my equipments. ஸோ நான் சம்பாதிக்கிறது எல்லாமே என்னுடைய கேட்ஜெட்ஸ்க்கு. வீட்டுக்கு வரும்போதே அந்த சம்பளத்தை மியூசிக் ஷாப்லேயோ புக்கிங் பண்ணிட்டு வந்துடுறது புக்கிங்கில் கொடுத்துட்டு வந்துடுவேன். வந்து வீட்டில் திட்டலாம் வாங்குவேன். நம்ம உட்காந்துருக்கிற சேர் முதல் கொண்டு இல்லை ஒரு சேர்லேயும் ஐசோலேஷன் இருக்குது. இந்த சேர் கூட உங்கள் ஒளிப்பதிவுக்கு இட் மேக் அன் எஃபெக்ட். ஆமாம், எல்லாம் ஐசோலேட்டட் சேர்ஸ். இட்ஸ் சும்மா ஒரு லக்ஸரி ஃபர்னிச்சர்ஸ் கிடையாது. எல்லாமே டஸ்ட்பின் முதல் கொண்டு இட் மேக்ஸ் சம்திங் ஃபார் த சவுண்ட். ஸோ அந்த ஒரு ஜாலியாக தான் பைத்தியக்காரத்து மாதிரி தான் இருக்கும். பட் ஜாலியாக பட் இதில் இவ்வளோ மெனக்கெட் இருக்கீங்கன்றது தான் தெரியுது. அதுலையா நல்ல பாடல் வேணும்னா இங்கேருந்து பண்ணணும், ஒரு ஹிட்டு கொடுக்கணும்னா இங்கேருந்து பண்ணணும். ஸோ நம்மளுக்கே தெரியணும் அந்த இப்போ இங்கேருந்து பண்ணுறோமா அது எல்லா கிரியேட்டருக்கும் தெரியும் அது. ஸோ எக்காரத்து கொண்டும் இங்கேருந்து பண்ணாமல் இங்கே கொண்டு வந்த முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த லாஞ்சிவிட்டின்னு இருக்குல்ல. நான் சொல்கிறது 10 வருஷம் இல்லை, 100 வருஷம் கழிச்சு கூட 100 வருஷம் கழிச்சு கூட கேட்கலாம். பாக் பீத்தோ எல்லாம் 150 இயர்ஸ் to 200 இயர்ஸ். ஏன்னா அவங்க இங்கேருந்து பண்ணல. ஒரு 10 படம் கண்டினியூவாக விஜய் படம் சொல்லியிருந்தேன். 11வது படம் தான் நண்பன். இல்லை அது என்னன்னா என்னால் அதிக வேலையை என்னால் பிகாஸ் மை கைண்ட் ஆஃப் அட்டென்ஷன் நான் எடுக்கிற ஒரு விஷயமா நான் சீரியஸாக எடுத்துப்பேன். ஓகே, ஐ கான்ட் இங்கே ஒரு பாட்டு, அப்புறம் அங்கே ஒன்று அப்புறம் இவர் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சார், மேலே ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஐயோ அது பனிஷ்மெண்ட் ஆகிடும். ஐ வாண்ட் டு என்ஜாய் த ப்ராசஸ். இங்கே போட்டு சார் ரிலீஸ் டேட் சார்னு போயிட்டு இதை போய்ட்டு ஃப்ரம் அ டேரக்டர் ஹூ ஹஸ் கிவன் ஃபேண்டாஸ்டிக்கான லவ் ஃபிலிம் முன்னிலே கொடுத்துட்டு என்னடா திடீர்னு தலையெல்லாம் வெட்டிக்கிட்டு விரலெல்லாம் அது அடுத்தது தைரியமான ஒரு கான்ஃபிடென்ட்டாக பண்ணியிருக்காரு. சரி, எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாக பண்ணும்போது அவருக்கு தப்பு ரைட்டுன்னு கிடையவே கிடையாது. நீங்கள் தப்பு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணிங்கன்னா அதுதான் சக்ஸஸ். ஏன்னா ஒரு கட்டத்தில் நிறைய லாலாலா கேட்டுட்டோம். நானா லாலாலா ஓஹோ அதெல்லாம் ஒரு என்ன கிரிஞ்சுன்னு சொல்லுவீங்களா? இப்போ கிரிஞ்சு அப்போ நான் கிளீஷேன்னு சொல்லுவோம். ஆமாம், இப்போ கிரிஞ்சுன்னு. ஆனால் பயங்கரமாக அது ரஸ்டிக் ரா ரண்டக்க அது ரெண்டை இல்லை, அதுலேயே சொல்லிடுச்சுல்ல, நீ இப்படி தான் பாடணும். கடவுளே இன்னொருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலன்னு போது நாம் முயற்சிக்கூடாது. ஸோ வி ஷுட் லிவ் யுவர் லைஃப் லைக் நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதை ஏற்றுக்கிறது தான் சக்ஸஸ். இன்னொருத்தருக்காக நீங்கள் உழைக்கிறது சக்ஸஸ் கிடையாது. ஏன்னா இன்னொருத்தருக்காக நீங்கள் உழைக்கிறீங்கன்னா அப்போ யாரோ 10 பேரை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணுவீங்க. ஏன்னா யாருக்குன்னு ஜெயிச்சவங்கள, புரியுதுங்களா? தென் யூ கேன் கிரியேட் அ பிராண்ட். Hello sir, எப்படி இருக்கீங்க? Hi, I'm good. How are you? I'm good sir. I think it's a blessing for me to personally have a one-on-one conversation with you. இது பல பேர் சாரை பார்த்துட மாட்டோமா ஹாரிஸ் சார் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் ஐ எம் வெரி வெரி ஃபார்ச்சுனேட். தேங்க் யூ ஃபார் அக்செப்டிங் திஸ் சார். My pleasure too. எஸ். ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படின்னாலே ஐ திங்க் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் யூ பீன் அ ட்ரெண்ட் செட்டர் இந்த இண்டஸ்ட்ரி. ஒரு மாதிரி ஒரு புது ஒரு ஃப்ரெஷ் ப்ரீஸாக எங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அண்ட் தென் இட் வாஸ் பியூர் மேஜிக் ஆல் ஓவர். நீங்கள் பண்ண ஒவ்வொரு பாடல்களும் ஐ திங்க் ரேடியோவில் ஒரு நாளைக்கே நம்ம ஒரு பாடல்கள் கேட்குறோன்னா சம்மதியாவது உங்களோட பாட்டு ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ஒரு பிளேலிஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எங்களோட ஒவ்வொரு மூடுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நல்ல பாடல்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெல்கம். ஓகே, ஒரு இன்டர்வியூவில் யூ மென்ஷன் தட் 600 படங்களில் 200 ரூபாய்க்கு நான் இதுவாக வேலை பார்த்துருக்கேன், ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணியிருக்கேன், மியூசிக் ப்ரோக்ராமர் அப்படின்ட்டு. அப்போது we've known how much of effort and hard work is there behind the name Haris Jayaraj itself. 200 ரூபாய்க்கு முதல் படத்தில் first film was when I was 14 years old. 14 ஆமாம், நான் முதல்ல கீபோர்ட் வாசிக்க ஆரம்பிச்சது when I was 14. ஸோ அப்போ எனக்கு 200 rupees நான் கீபோர்டில் கிட்டாரிஸ்டா. ஓகே, அப்போ 14 என்ன உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஏதோ படிச்சுட்டு இருப்பீங்க, ஞாபகம் இல்லை. சரி, ஸ்கூல் இன்னும் ஞாபகம் இருக்குது. லீவ் போட்டு தான் அன்றைக்கி ரெக்கார்டிங்க்கு போய் வாச்சேன் ஒரு மலையாள படத்தில். தட் வாஸ் மை ஃபஸ்ட் டெபியூ ரெக்கார்டிங் அஸ் அ செஷன் பிளேயர், கிட்டாரிஸ்டாக. பயந்து தான் போனேன். அப்பா தான் வற்புறுத்தி அமுச்சு வச்சார். ஸோ அந்த பயம் போகணும். ஏன்னா நான் அப்பயே கிட்டாரில் நான் தேர்ச்சி பெற்ற கிட்டாரிஸ்டாக இருந்தார். பட் நீங்கள் டேலண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஒன்று தனி. ஆனால் தைரியமாக அந்த டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறதுன்றது இன்னொரு கலை. ஸோ நீங்கள் நல்ல பேச்சலாராக இருப்பீங்க, வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பீங்க, 4 பேருக்கு முன்னாடி பேசும்போது தத்துக்குவீங்க. ஏன்னா பயம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த டு பிரேக் தட் ஐஸ் எங்கள் அப்பா என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த ரெக்கார்டிங் அமிச்சார். ஏன்னா நம்ம வாசிக்க முடியுமா அப்படின்ற ஒரு
அதாவது ரெக்கார்டிங்கில் வாசிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அது உண்மையாலுமே ஒரு நர்வஸாக தான் இருந்தது. எல்லாருக்கும் இருக்குல்ல முதல்ல. 14 வயசு பையனுக்கு அதிகமாகவே இருக்கும் சார். அது வந்து ஜோசப் கிருஷ்ணான்ற ஒரு இசையமைப்பாளர், அவர் பெரிய கிரேட் மியூசிஷியன். அவர் அப்போ ஒர்க் பண்ண அப்புறம் தான் எனக்கு அந்த 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 ஃபஸ்ட்டு ஸ்வெட்டு பயம் எல்லாம் வந்து உடம்புல அந்த ஸ்வெட் பாத்தெல்லாம் எடுத்து அந்த பயம் போன அப்புறம் தான் ஐ கெயின் கான்ஃபிடென்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது பிஃபோர் த ஆடியன்ஸ். ஸோ இது கிட்டாரிஸ்டா அப்போ எனக்கு சம்பளம் அந்த ஃபஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் பட் இவன் கீபோர்ட் பிளேயராக வந்த அப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் தென் இந்தியாவிலே பெரிய ஒரு சம்பளம் வாங்குற ஒரு கீபோர்ட் பிளேயராக இருந்தான். ஸோ அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை மியூசிக் டைரக்டர்ஸ். அவங்க வந்து சப்போர்ட் பண்ணலன்னா, அவங்க கொடுக்கலன்னா அது நடந்திருக்காது. பிகாஸ் ஐ நீட் டு இன்வெஸ்ட் அ லாட் ஆன் மை எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ நான் சம்பாதிக்கிறது எல்லாமே என்னுடைய கேட்ஜெட்ஸ்க்கு. வீட்டுக்கு வரும்போதே அந்த சம்பளத்தை மியூசிக் ஷாப்லேயோ புக்கிங் பண்ணிட்டு வந்துடுறது, புக்கிங்கில் கொடுத்துட்டு வந்துடுவேன். வந்து வீட்டில் திட்டலாம் வாங்குவேன். ஆமாம், வீட்டுக்கு வரும்போதே சம்பளத்தை அப்படியே கொடுத்து ஒரு கீபோர்டு வாங்கிட்டு புக் பண்ணுறேன் அந்த மாதிரி. ஓகே, ஸோ வாங்கிறது எல்லாமே. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு போய் வாசிக்கிறதுக்கு எனக்கு என் எக்யூப்மெண்ட் செட் பண்ணுறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் அவங்க குறைஞ்சது. இன்றைக்கி ஒரு மியூசிக் டைரக்டர் வாசிப்போம், அடுத்த நாளைக்கு வேறு ஒருத்தருக்கு வாசிப்போம். ஒரு நாளையும் காலையில் போய் செட் பண்ணோம். அவங்க கொடுக்குற அந்த பாட்டை வாசிச்சுட்டு நைட்டு மறுபடியும் டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க. ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார் வச்சுக்கோங்களேன். நானே தான் கார் ஓட்டுவேன். மறுபடியும் வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் அடுத்த நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும். இது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க 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 அந்த அந்த இன்ஸ்டாலேஷன் டைம் ரொம்ப அதிகமாகிட்டே இருந்தது. Then I decided like 1994-95 let me put a studio. சும்மா ரொம்ப ரொம்ப ட்ராவல் பண்ணி எல்லாம் இங்கே பெங்களூர் ஹைதராபாத்லாம் போய் டயர்டாகிடுச்சு. எனக்கு மேலே எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஏதாவது அனுமான ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஜைலான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ட்ரெயினில் போகும், ட்ரக்கில் போகும், ஃப்ளைட்டில் போகும், திடீர்னு ஃப்ளைட்டில் காணாமல் போயிடும், இப்படிலாம் நடக்கும். நாம் மட்டும் போய் சேர்ந்துடும், எக்யூப்மெண்ட் வராது. பில்லு கொடுத்துட்டு ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். 94, 95, 96 அந்த ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ அப்போ நான் சென்னையில் மட்டும் ரெக்கார்டிங் வாசிக்கலாம் இருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டுடியோ போட்டு, ஸோ ஐ வாண்ட் டு என்ஹான்ஸ் மை ஹாரிசான். லைக் நான் ஒரு கீபோர்ட் பிளேயராக இருக்கேன், இப்போ நான் அடுத்தது வோக்கல்ஸ் வாய்ஸஸ் ஒரு ரெக்கார்ட் பண்ணி அதில் நம்ம வந்து கற்றுக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணலாமே, அது அந்த ஒளிப்பதிவு எப்படின்ற சொல்கிறதுக்காக எனக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்டுடியோ தேவைப்பட்டுச்சு. சின்ன ஸ்டுடியோ, அதான் ட்ரினிட்டி வேவ் ஸ்டேஷன் சொல்லி ஒரு கேட்க எனக்கு வீட்டுக்கு கீழே ஒன்று அமைச்சு. ஸோ அங்கே தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஓகே, செல்ஃபாக தான். ஸோ உங்களுக்கு யாரும் டியூட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்களாகவே ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி செஞ்சு 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 ரெக்கார்ட் பண்ணி காரில் போய் கேட்குறது, வீட்டில் இருக்கிற டிரான்சிஸ்டரில் கேட்குறது, எங்கெங்கேயோ கேட்டு என்னடா அதில் நல்லாயிருக்கு, இதில் நல்லா இல்லை, இதில் நல்லா இல்லை, இப்படிலாம் ஒன்று இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் காமனாக எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நல்லா இருக்கணும்ல, அந்த மாதிரி கேமராமேன் எப்படி பிடிக்கிறது, அந்த மாதிரி ஆகணும். அது எங்கே பார்த்தாலும் எதில் கேட்டாலும் நல்லா இருக்கணும். அது புரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எதுலேயும் உங்களுக்கு மனசை வச்சிங்கன்னா தென் நீங்கள் தான் டீச்சர். யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் இன் த வேர்ல்டு. நம்ம ஸ்டூடெண்ட்னா நம்ம தான் டீச்சர். அப்படி கற்றுக்கிட்டீங்க நிறைய விஷயங்கள். அண்ட் அபவுட் தி ஸ்டுடியோ திங் ஆல்சோ, உங்களோட ஸ்டுடியோ வாஸ் அ டாக் ஆஃப் த டவுன். பீப்புள் செட் சாரோட ஸ்டுடியோ வந்து பயங்கரமாக இருக்கும், அது வந்து ஒரு காலத்தில் ஒரு பெரிய பேச்சு அதை பற்றி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி ஏதாவது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். And this actually இப்போ இருக்கிறோம்ல நம்ம ஸ்டுடியோ, this is the professional studio, the studio H. இது வந்து என்ன 2018 இல்லையா, 17-18 தான் கட்டினது. Yes, this is today it's one of the top studios in the world. ஆமாம். In terms of infrastructure and professional acoustics, எல்லாம் இட்டலி, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, யூகே எல்லா இடத்துலேருந்து பெஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்து நம்ம உட்காந்துருக்கிற சேர் முதல் கொண்டு எல்லா ஒரு சேர்லேயும் ஐசோலேஷன் இருக்குது. இந்த சேர் கூட உங்கள் ஒளிப்பதிவுக்கு இட் மேக் அன் எஃபெக்ட். ஆமாம், எல்லாம் ஐசோலேட்டட் சேர்ஸ். இட்ஸ் சும்மா ஒரு லக்ஸரி ஃபர்னிச்சர்ஸ் கிடையாது. எல்லாமே டஸ்ட்பின் முதல் கொண்டு இட் மேக்ஸ் சம்திங் ஃபார் த சவுண்ட். ஸோ அந்த ஒரு ஜாலியாக தான் பைத்தியக்காரன் மாதிரி தான் இருக்கும், பட் ஜாலியாக. பட் இதில் இவ்வளோ மெனக்கெட் இருக்கீங்கன்றது தான் தெரியுது அதுலையா. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு 4-5 years ஆச்சு இந்த ஸ்டுடியோ. திஸ் இஸ் ஹியூஜ் திங். ஸோ எஸ் இது பட் நான் ஆரம்பித்தது அந்த ஸ்டுடியோ வந்து ஜஸ்ட் ஹோம் தேட்டர் தான். நான் பேசுனதில்ல, அது ஹோம் தேட்டர். வீட்லேயே ரொம்ப கம்மியாக ஒரு ஏதோ ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு தான் அக்கஸ்டிக்ஸை செலவு பண்ணுது பண்ணி பண்ணது தான். ஸோ when I started my first film, இந்த முன்னிலே பண்ணும்போதெல்லாம் எனக்கு எப்படி வரும்னே கூட தெரியாது. ஓகே,
புரியுதுங்களா? பட் ஏதோ ஒரு தைரியத்தில் அப்படி பண்ணிட்டேன். தைரியம் ஏதோ ஒன்று பண்ணி எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் அது பல பேரை வந்து ஆட்டி படிச்சுட்டு இருக்கிற ஒரு மியூசிக் ஆல்பமாக இருக்குது. அதான் இந்த ஷோக்காக அந்த சாங்ஸு அதுலேயே அந்த படத்துலேருந்து ஒரு 4 சாங் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். பார்க்கும்போது அது கேட்கும்போது பரவாயில்ல, நம்மளுக்கு நல்லா ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம பிள்ளைய ஒரு 24 வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமாம். அந்த மாதிரி என்னடா அது 24 வருஷத்துக்கு முன்னாடி பெற்று போட்டு போனேன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது. இந்த சாங்ஸை சொல்கிறேன். ஸோ அதுதான் அந்த ஒரு 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 உத்வேகம், ஒரு ஃபோக்கஸில் அப்புறம் அனுபவித்து பண்ணும்போது இருக்குல்ல, அதுக்கு சோல் வந்து ரொம்ப நேரம் நீடித்திருக்கு. இங்கேருந்து பண்ணும்போது ரொம்ப இருக்குது எனி க்ரியேஷன், இங்கேருந்து பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக இருக்குது, அப்புறம் காணப்படுது. ஸோ இங்கே ஒரு பேலன்ஸ் இருக்குது, இங்கேயும் நல்ல பாடல் வேணும்னா இங்கேருந்து பண்ணோம், ஒரு ஹிட்டு கொடுக்கணும்னா இங்கேருந்து பண்ணோம். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்கே. ஆமாம் ஆமாம். ஸோ நம்மளுக்கே தெரியணும் அந்த இப்போ இங்கேருந்து பண்ணுறோமா அது எல்லா க்ரியேட்டருக்கும் தெரியும் அது. ஸோ எக்காரத்து கொண்டும் இங்கேருந்து பண்ணாமல் இங்கே முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த லாஞ்சிவிட்டின்னு இருக்குல்ல. நான் சொல்கிறது 10 வருஷம் இல்லை, 100 வருஷம் கழிச்சு கூட பாடலாம். 100 வருஷம் கழிச்சு கூட கேட்கலாம். பாக் பீத்தோலாம் 150 இயர்ஸ் to 200 இயர்ஸ். ஏன்னா அவங்க இங்கேருந்து பண்ணல, இங்கேருந்து பண்ணாங்க. ஸோ இங்கேருந்து பண்ணும்போது நான் உங்களுக்கு பிடிக்கணும், அவருக்கு பிடிக்குமா இப்படிங்கும்போது சிந்திச்சு பண்ணுறோம். புரியுதுங்களா? நாமளே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகிடுறோம். கமர்ஷியலைஸ்டான ஒரு தாட்லேருந்து வருது அது கமர்ஷியலைஸ். எஸ், அது என்னென்னா நீங்கள் கமர்ஷியலைஸ்னா சர்வைவல் தாட்டுன்னு சொல்லுவோம், அது பேர். ஓகே. நீங்கள் வந்து அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கான தாட்டு இது. ஸோ இது வந்து வாழ்நாள் ஃபுல்லாக மற்றவங்க நம்மளை நினைக்கணுன்ற தாட்டு இது. ஸோ இது உங்களை ஓகே சார், பயங்கரமான விஷயங்கள்லாம் யூ ஆர் இம்ப்ளிமெண்டிங் இன் லைஃப். ஓகே, பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து மின்னலை பண்ணுறீங்க, அதில் வந்து ஐ டோன்ட் நோ, ஐ ஆஸ்க் யூ தட் ஜிவிஎம் சார் கூட முதல் படம் வந்து அவரோட முதல் படம், உங்களோட முதல் படம், 2 பேரும் அசோசியேட் ஆகுறீங்க. ஓகே, பட் உங்களுக்கு தானு சார் வந்து ஆலவந்தானுடைய ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த டைமில். முதல் படமாக உங்களுக்கு இது இருக்கட்டும் ஹாரிஸ் சார் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. பட் யூ ஜெனுவன்லி செட், இல்லை நான் இந்த மாதிரி ஆல்ரெடி ஒன்று கமிட் பண்ணியிருக்கேன், லெட் திஸ் பி மை செகண்ட் ஒன் அப்படின்னு. பிகாஸ் ஐ டோன்ட் நோ இது வந்து யாருக்கு அது மாதிரி சொல்கிறதுக்கு மனசு வரும்ன்ட்டு. பிகாஸ் ஆலவந்தான் ஒரு பெரிய பேனரில் நம்ம கமல் சார் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பிக் திங் ஒன்று கையில் வந்து ஆஃபர், லட்டு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறப்போ இல்லை ஒருத்தவங்க எனக்கு ஆல்ரெடி நான் கமிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த ஜெனுவனாக இருந்த அந்த ஃபீலிங். ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் இந்த மாதிரி குட்டி நம்ம பண்ணுற விஷயங்கள் தான் வில் டேக் யூ பிளேசஸ் ஆஃப்கோர்ஸ். பட் அந்த டைமில் எப்படி அந்த குட்டி ஹாரிஸ்க்கு அது தோணுச்சு? ஐ டெல் யூ, அது ஒரு பயங்கரமான டீப்பான கொஸ்டின் இது. அது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வி ஷுட் பி ஹானஸ்ட் அவர் செல்ஃப். முதல்ல வந்து நம்ம சக்ஸஸ்ஸே எங்கே இருக்குன்னா, நம்மளால் இதை செய்ய முடியுமா, அப்புறம் ஹவு லாங் வி கேன் டூ திஸ் ஒரு விஷயம். இந்த ஆலவந்தான் தானு சார், அப்போ அந்த ஆலவந்தான் தான் படம் பேரான்னு தெரியாது, பட் தானு சார் கமல் சார் வச்சு இந்த படம் வரும்போது ஐ திங்க் ஐ வாஸ் 25 years old. மின்னலையில் ஒரு 3 பாட்டெலாம் செஞ்சாடிச்சு. அதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்ல, நான் நான் வந்து ஒரு பிஸியான கீபோர்ட் பிளேயராக இருக்கும்போது நான் வாசிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன் டைமு. ஓகே. ஏன்னா ஐ வாஸ் ஸோ டயர்ட். ஐ வாண்ட் டு புட் அப் மை பேஸ் அண்ட் ஜஸ்ட் வாண்ட் டு டூ எனிதிங் கம் டு மை ஸ்டோர். லைக் யாராவது மியூசிக் டேரக்டர் என் ஸ்டுடியோக்கு வந்தானா தான் ஒர்க் பண்ணி அப்படி இருந்த டைம். அப்போ தான் மின்னலையான மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் டு டேக் தர். தானு சார் வந்து சொல்லும்போது எவ்வளோ பெரிய படம், ஐ வாஸ் ஹாப்பி, ஸோ எக்ஸைட்டட் எல்லாம். பட் தென் அந்த டைம் ஃப்ரேம் அவர் பாவம், ஏன்னா அவர் அவ்வளோ பேர் ப்ரொடியூசரில் அவர் அவ்வளோ பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் சொன்னது, நான் அதை 2வது படமாக தான் பண்ணேன், நான் ஒத்துக்கிறேன். அவர் இல்லை இதுதான் ஃபஸ்ட்டாக வரணும். ஏன்னா இந்த மின்னலேன்றது என்ன படம்னு தெரியும், புது ஹீரோ, புது டைரக்டரு, எல்லாம் புதுசு. ஒருவேளை அந்த படம் வந்து தப்பாயிடுச்சுன்னா அவருடைய பெரிய படம், அப்போ 20 crores பட்ஜெட் பாதிச்சிரும் அப்படின்ற ஒரு கவலை இருக்கும்ல எல்லா ப்ரொடியூசருக்கும். நம்மளே இருந்தால் கூட ஃபீல் பண்ணுவோம். அவர் ஜென்யூனாக சொன்னார் அது எதாவது. அதனால் அந்த படத்தை வேணால் தள்ளி பின்னாடி போகணும். அப்போ நான் லைஃப் ஃபுல்லாக நான் காடாக ஃபீல் பண்ணுறது வாக்கு. ஒருத்தருக்கு ஒன்று சொல்லிட்டா அது மீறக்கூடாது. ஸோ தென் ஐ டோல்ட் ஹிம், இல்லை சார் இந்த படம் அந்த ப்ரொடியூசருக்கு நம்ம வாங்கி ஆரம்பித்தாச்சு, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் பேக். ஸோ ஐ நோ அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், நான் சொல்கிறது அஃபண்ட் ஆகலாம், பட் தென் நான் கடவுளாக ஃபீல் பண்ணுறது ஹானஸ்டி. லைக் வார்த்தை கொடுத்தா அது மீறக்கூடாது. ஓகே. ஸோ தென் ஐ செட் தென் என்னால் இப்படி இருக்குது, நான் வில் பி ஹாப்பி இது 2வது படமான போது
தென் அவர் நான் பார்த்து சொல்கிறேன்னா தென் பாவம் மூட் பிக் பாஸ் அவங்களுக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்கும் படம் ரிலீஸ் பண்ண. அதுக்கப்புறம் ஒரு தேர்ட் ஃபிலிம் காக்க வந்தார். அப்போ தென் வரும்போது ஐ ஃபெல்ட் ஹாப்பி. அப்பயும் அவர் ஞாபகம் வச்சுருந்தார். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம மறந்துட்டேன் நான். தென் வந்து ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் அகெயின் தட் ஃபிலிம் காக்க. ஸோ அப்புறம் ரெண்டாவது விஷயம், அது இந்த ஒரு படம் தான் நிறைய பேசுகிறீங்க, பட் ஐ கேவ் அப் 125 ஃபிலிம்ஸ் லைக் திஸ். வாட்? ஆமாம். ஒரு டைமில் அந்த அந்த ஒரு 10 படம் கண்டினியூவாக விஜய் படம் நோ சொல்லியிருந்தேன். 11வது படம் தான் நண்பன். ஏன் சார் அப்படி பண்ணி? இல்லை, அது என்னன்னா என்னால் வந்து அதிக வேலையை என்னால் எடுத்துக்க, பிகாஸ் மை கைண்ட் ஆஃப் அட்டென்ஷன் நான் எடுக்கிற ஒரு விஷயமா நான் சீரியஸாக எடுத்துப்பேன். ஓகே, புரியுதுங்களா? ஐ கான்ட் இங்கே ஒரு பாட்டு, அப்புறம் அங்கே ஒன்று அப்புறம் இவர் கீழே வெயிட் பண்ணிட்டுருக்கார் சார், மேலே ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டுருக்கார். ஐயோயோ, அது பனிஷ்மெண்ட் ஆகிடும். ஐ வாண்ட் டு என்ஜாய் மை ஒர்க். க்ரியேஷன் இஸ் என்ஜாய். நல்லா இப்போ ஒரு குழந்தை வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. 10 குழந்தை வச்சுருக்கவங்க கஷ்டப்படுவாங்க தெரியுமா? எல்லாத்தையும் பார்க்குறது ஒரு இதாக இருக்கக்கூடாது. ஸோ அதே தான் இங்கே நான் 10 படம் ஐயோ ஐ ஹேட் டு டூ. நான் அந்த பண்ணுற ஒரு படம் என்ஜாய் பண்ணி திருப்தியாக ஐ ஹாவ் டு புட் ஃபுல் எஃபர்ட் எல்லாமே போட்டு. ஸோ அண்ட் அட் த ஐ எம் நாட் க்ரீடி ஆல்சோ இல்லை. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் எனி கிரியேட்டர். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் அவர் சோல், நாட் ஃபார் அவர் பாக்கெட். ஸோ நம்ம சோலுக்கு தான் இந்த க்ரியேஷன் வந்து இட்ஸ் ஃபீடிங். ஸோ வாய்க்கு ஃபீட் பண்ணுதா சோலுக்கு ஃபீட் பண்ணுதான்ற ரெண்டு நம்ம வி ஷுட் டேக் அ சாய்ஸ். தப்பு சொல்ல மாட்டேன். நீங்கள் வயிறு நிரம்பின அப்புறம் மறுபடியும் எதுக்கு வாய்க்கு போடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பசிக்கு தான் சாப்பிட்றோம், அப்புறம் ருசிக்கு சாப்பிட்றோம்ல. கரெக்டா? அந்த மாதிரி இப்போ நான் ருசிக்காக நான் வந்து மியூசிக் பண்ணோம், அது ஒர்க்கு தான். பட்டு ஐ வாண்ட் டு என்ஜாய் த ப்ராசஸ். இப்போ ஒரு டியூனில் எனக்கு திருப்தி இல்லைன்னா ஐ ஹாவ் டு மூவ் ஆன் டு த அதர் டியூன். அது அடுத்த பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாங்கன்னா தென் ஐ ஸ்டார்ட் சஃபரிங். ஏன்னா இதை நான் இன்னொன்று பாட்டு பண்ணோன்னா இன்னொரு படத்துக்கு டேட்டு மிஸ் ஆகிடும் அப்படின்னு ஒன்று வந்துடும்ல. ஸோ அப்போ நான் எனக்குள்ளேயே நான் வந்து என்ன சொல்கிறதுனா உண்மையாக இல்லாமல் போய்டுன்ற ஒரு பயம் ஒன்று வரும். ஸோ அதனால் இப்போ வரைக்கும் நான் ஐ நெவர், என் பையன் கூட சொல்கிறது, இஃப் யூ கமிட் டு சம்திங் எல்ஸ், கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 10,000 வாட்டி யோசி. ஒரு படம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் அவ்வளோ வாட்டி யோசி. ஒன்ஸ் கமிட் பண்ணோன்னே நெவர் கிவ் அப் தட், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் லைக் லீஷ் மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதுக்கு கம்மி பண்ணணும். அப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். பிகாஸ் இன்னொரு விஷயம், நம்ம ஃபினான்ஸ் ப்ராப்ளம் தான் எப்பயுமே வந்து நல்ல கிரியேட்டர் வந்து நான் பார்க்குறேன். நிறைய பேரை நல்ல கிரியேட்டர் ஃபெயில் ஆகுறது அவன் ஃபினான்ஸ், மற்ற பாவம் வந்து இங்கே வந்து கெடுக்கும். ஸோ அது கிளியராக வச்சுக்கோ. அந்த இடம் வந்து நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்போம்ல, ஐ குவிட் ஸ்மோக்கிங், ஐ குவிட் ஆல்கஹால். நீ என்ன ரெசல்யூஷன்னா ஐ வில் குவிட் லைபிலிட்டிஸ் இந்த வருஷம், ஐ வில் க்ளோஸ் ஆல் த லைபிலிட்டிஸ். எஸ், அஃப்கோர்ஸ் எல்லோரும் எல்லா ஒரு விஷயத்துக்கும் லோன் எடுத்து எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இருக்கிறதுலே மோசமான கெட்ட பழக்கம் லோனு தான்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதாவது டெப்ட்டுன்றோம்ல, ட்ரிங்கிங் ஆல்கஹால் கூட உங்களை தனிநபரை தான் பாதிக்கும், ஆனால் நீங்கள் எடுக்கிற கடை உங்கள் குடும்பத்தையே பாதிக்கும். எஸ், ஐ திங்க் ஸ்பிட்டிங் ஃபேக்ட்ஸ் ஜஸ்ட் லைக் தட். நான் வந்து ஐ தாட் ஹாரிஸ் சார் வந்து ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்னு நினச்சேன். யூ ஆர் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், பட் ரொம்ப சென்சிபிளாக பேசுகிறீங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஜெனுவனாக ஃபீல் ஆகுது. மேன் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்றது தெரியுது. வாட் எவர் யூ சே இஸ் ஸ்ட்ரெயிட், இதுதான் அப்படின்றது ஹாஃப்வே தான் போயிட்டுருக்கு. பட் இட்ஸ் ஸோ நைஸ் டு ஹியர் திஸ் ஃப்ரம் யூ சார். Yeah, it's also inside me. Like நீங்கள் கேட்டதுனால சொல்ல வரேன். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஐம் ஷேரிங். பட் யூ see everybody has their own thoughts and idea. இப்போ நான் சொல்கிறது அவங்களுக்கு தப்பாக இருக்கலாம். உங்களோட ஒப்பீனியன் இதுன்றது எல்லாரோட ட்ராவலும் டிஃப்ரெண்ட்டுங்க. யாருக்குமே ஒரு காமனான கோனார் கைடு கிடையாது. உங்களுக்கு கைடு வேறு, எனக்கு கைடு வேறு. ஏன்னா எனக்கு கிடைக்கிற கொஸ்டின் வேறு, உங்களுக்கு கொஸ்டின் காமனான கொஸ்டின்ஸே கிடையாது. ஸோ நோபடி கேன் கிவ் அட்வைஸ் டு எனிபடி, மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். அண்ட் நோபடி, தேர்ஸ் நோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு காமனாகவே இல்லை. அதுதான் இந்த லைஃபோட சாமே. எவ்ரிபடி ஃபேஸ் அ டிஃப்ரெண்ட் பேட்டில் எவ்ரிடே. ஸோ நேற்றுக்கு பேட்டிலோடைய சொல்யூஷன் இன்னைக்கு கிடையாது. இன்றைக்கி ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அ டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் ஃபார் அனதர் பேட்டில்.
எஸ். இப்போ பேட்டில்ஸ்னு சொன்னோன்னே எனக்கு தோணுது, உங்களோட லைஃப்பில் மேபி இந்த கரியரில் நீங்கள் ஃபேஸ் பண்ண டஃபஸ்ட் பேட்டில்னா அது என்னவா இருக்கும் சார்? இல்லை அது கிடையாது. கிடையாதா? அதுதான் அது கிடையாது. அதாவது 2 விஷயமா இருக்குது. ஒன்று கெட்டிங் ப்ரிப்பேர்ட் ஃபார் பேட்டில். ஓகே. 2வது பேட்டிலே அவாய்ட் பண்ணுறது. நீங்கள் 2வதா? ஆமாம். யூ அவாய்ட் பேட்டில்ஸ். ஐ கீப் எவ்ரிதிங் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன். நத்திங். வென் யூ ஒரு ப்ரைடுன்னு வரும்போது தான் பேட்டிலுக்கு நீங்கள் ரெடி ஆகுறீங்க. நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னும் போது யூ ஆர் கெட்டிங் ரெடி டு ஃபேஸ். பட் நீங்கள் வந்து உலகமே எனக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னும் போது நத்திங் டு ஓன், ஸோ நத்திங் டு லூஸ் ஆல்சோ இல்லை. எஸ். ஸோ அப்புறம் எப்படி நீங்கள் எதிரியை சம்பாதிக்க போகிறீங்க? இப்போ எனக்கு இந்த இடம் எந்துதான்னும் போது தான் நீங்கள் இன்னொருத்தனோட சண்டை போடணும். நீ வந்து தூங்கப்பான்னா முடிஞ்சு போச்சு இல்லை. ஓகே சார், உங்களோட ஜேர்னி எப்படி சார் இருந்துச்சு? இந்த 24 years of Harris in the film industry, was it a smooth ride for you? இல்லைன்னா நிறைய? Absolutely, I enjoyed. You enjoyed everything? Wow, I enjoyed. I'm still enjoying. Still I'm going every day 3 a.m. to my house. தூக்கம் இல்லாமல் ஒர்க்கு போயிட்டு பேக் டு பேக் ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. அது மாறவே இல்லை. 2000 முன்னாடியே 97 கீபோர்ட் பிளேயராக இருக்கும்போது நான் நைட்டு 2-3 மணி ஆகிடும். அப்புறம் இப்போலாம் மியூசிக் டேட்டா அப்புறம் 5-6 மணிக்கு தான் வீட்டில் போய் தூங்குற மாதிரி ஆயிடுச்சு. அது 11 மணி வரைக்கும் நைட்டு வரைக்கும் கரெக்டாக டைம் ஸ்லோவாக தான் இருக்கும். 11லேருந்து காலைல 5 மணி புஷ்குன்னு யாரும் திருப்பி விட்டா மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் பட் அட் த சேம் டைம் ஐம் ஸ்லீப்பிங் வெல். நைட்டு ஒர்க் பண்ணால் கூட ஐ ஸ்லீப் வெல். மேக் ஷுர் எந்த அலாம் கிடையாது. பிக்கஸ்ட் லக்ஸரி இஸ் அலாம் வைக்காமல் தூங்குறது தான் லக்ஸரி. ட்ரூ. எனக்கு அந்த லக்ஸரி இது வரைக்கும் இல்லை சார். கொஞ்சம் நாளில் வரும் நான் நம்புறேன். பிக்கஸ்ட் லக்ஸரி காரு பங்களா கிடையாது. அலாம் வைக்காமல் நான் தூங்கணும், நான் எந்திரிக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் பில்லியனர். ஸோ ஐம் என்ஜாயிங் தட். அது ஸோ தூங்கணுன்னா தூங்கணும். எந்த ஒரு கட்டத்துக்கும் யாரும் வந்தால் there's no pressure of waking up at 8 and sitting there and working, அந்த இதெல்லாம் இல்லை. கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை நோக்கி எனக்கு போயிட்டு அதை அடைஞ்சிட்டிங்கனாலே யூ ஆர் த ஹாப்பியஸ்ட் பர்சன். கிரேட். இது நான் என்னோட டார்கெட் இனிமேல் இதுதான் சார். நான் ஒரு 10 அலாம் வச்சு அந்த 10 அலாம் ஸ்னூஸ் பண்ணி ஒரு டெய்லி எழுந்திக்கும் போது அது ஒரு பேட்டிலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் மை டே ஸ்டார்ட். ஸோ யா, தட்ஸ் மை டார்கெட் இனிமேல். ஓகே, ஸோ இப்போ பாடல்கள் அப்படின்னு வர்றப்போ தோ யூ கிவன் அஸ் டிஃப்ரெண்ட் ஜான்ரா ஆஃப் சாங்ஸ், லவ் சாங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படியே ஒரு ஆல்பம் ஒன்று அப்படியே இருந்துகிட்டே இருக்குது லைப்ரரியில் வச்சு. அதை என்றைக்குமே அங்கே செரிஷ் பண்ணுற மாதிரி ஒரு மேஜிக் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஐ ஃபீல் இப்போ ஒரு இமோஷனில் நம்ம வந்து நமக்கு ஒரு பெரிய ஹோல்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அது மூலமாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து அந்த அழகில் வெளியே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஐ யூ அ பர்சன் வித் ஸோ மச் ஆஃப் லவ் ஃபார் ஃபேமிலி, ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அன்பான ஒரு நபராக அந்த ஒரு ரொமான்டிக் சைடு ஆஃப் யூ உள்ளே இருக்கா? அதனால வந்து உங்களுடைய பாடல்களில் உங்களுடைய ஒர்க்கில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா? அது எனக்கு தெரியல. ஐ நெவர் தாட் ஐ கேன் மேக் லவ் சாங்ஸ் பிஃபோர். பிகாஸ் அதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் தான். பிகாஸ் எனக்கு வந்து முன்னாடி when I was a musician, I was like காஸ்பல் சாங்ஸ்லாம் கூட வாசிக்கலாம் போகும்போது அங்கே டான்ஸ் மியூசிக் தான் வாட்சின்னு இருப்பேன். எல்லாம் திட்டுவாங்க, டே சின்ன பசங்களா அப்படின்னுட்டு, இது வந்து ப்ரேயர் சாங்னா. அங்கே ஒரு பீட்லாம் போட்டு ரொம்ப ஒரு எனர்ஜியாக தான் நான் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே. ஐ டோன்ட் நோ, எனக்கே அது எப்படி அந்த ஒரு 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 ஸ்பாட்லைட் விழுந்துன்னு எனக்கு உண்மை தெரியல. அது ஐ திங்க் தட் ஃபஸ்ட் ஃபிலிம் சேஞ்ச் தட். அந்த வசீகரன்ற பாடல் வந்து ப்ராபப்ளி அது ஒரு வேளை வெற்றி அடையாமல் போயிருந்தா நான் வேறு மாதிரி ஒரு பாடல்களை பண்ணியிருக்கிற ஒரு இசையமைப்பாளராக வந்திருக்கலாம், தெரில. அது வந்தோடனே தான் தட் கேவ் மீ கான்ஃபிடென்ட். இந்த மாதிரி ஓகே, இவ்வளோ ஸ்லோவான ஒரு பாடல், இவ்வளோ அமைதியான பாடல், மக்கள் கொண்டாடுறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் ஐ ஆட் டு தட், ஃபீமேலோட வாய்ஸை வந்து ஒரு மாதிரி ரொம்ப பெண்மையாக ஒரு ஷ்ரில்லாக கேட்டுட்டு இருந்த இதில் மாற்றி அதில் ஒரு பேஸ் கொடுத்தது வந்து ஐ திங்க் இட் இஸ் யூ. அது எப்படி சார்? அதாங்க, அது ரொம்ப தைரியம் தான். அது ஒரு கரேஜ் தேவைப்பட்டுச்சு, கட்ஸ் இருந்துச்சு ரொம்ப. ஆமாம். அது என்னென்னா when you don't when you are not worried about failures, you will get success. ஸோ இது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி அமைதியாக ரெக்கார்டிங்கில் வந்து அவங்க பாம்பே ஜெயஸ்ரீ பாடும்போது அந்த அந்த லோ லெவல் ரேஞ்சில் பாடும்போது ஐ நோ தட் இட்ஸ் அன்யூஷுவல். ஏன்னா டல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதோ ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்குது. ஆனால் காதல் பாட்டு
கண்டிப்பாக யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இறங்கும் ஆடியன்ஸ் கிட்டேருந்து. அதான் நான் சொன்னேன், இங்கேருந்து பண்ணும்போதில்ல நம்ம இந்த கேள்விகள்லாம் தூக்கி அவாய்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஒருவேளை இங்கே இடம் தேர்ட் அம்பையர் கூட்டம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் அவுட்டுன்றுவான். ஓகே. ஏன்னா அது ரூல்ஸ் இருக்குல்ல, தேர்ட் அம்பையருக்கு ரூல்ஸ் இருக்குல்ல. ஸோ இங்கே தேர்ட் அம்பையர் கூடாமல் இங்கேயே வச்சுக்கிறது, இது இட்ஸ் அ டிவைன் திங். ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒருவேளை இப்போ மக்களுக்கு ஒருவேளை இப்போ பிடிக்காமல் இருந்தால் கூட பின்னாடி பிடிக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சாங்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கீபோர்ட் பிளேயராக. அப்போ இந்த ரீச் ஆகி நான் பார்த்துருக்கேன். ஸோ பட் நாட் திஸ் கைண்ட் ஆஃப் சாங். நான் சொல்கிற ஸ்லோ சாங்ஸு, தேர் ஆர் ஆல்சோ குவாலிட்டி லிசனர்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து எஸ் அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டோரி ஸ்கிரிப்டு. வைரமுத்து சார் சொல்லுவார், சிங்கப்பாலில் தங்கத்தட்டில் தான் கொடுக்கணும். சிங்கப்பாலை பிளாஸ்டிக் மக்கில் கொடுக்கூடாது, ஏன்னா அதோட வேல்யூ தெரியாமல் போய்விட. நீ போய் சொல்கிறல சிங்கப்பாலை இது அப்படின்ட்டுருவாங்க. ஸோ தங்கத்தட்டில் தான் கொடுக்கணும்னு. அந்த மாதிரி இந்த நல்ல பாட்டை நல்ல படத்தில் கொடுக்கணும், அது ஒரு விஷயம். ஓகே. இப்போ இந்த நல்ல படம் அப்படின்னு வரப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறப்போலாம் யூ வில் see a film, உங்களுக்கு அதில் தோணும் ஐயோ இது நமக்கு கனெக்டே ஆகலையே. உங்கள் பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன், இது ஹிட் ஆகுது அதெல்லாம் ரெண்டாவது, ஐயோ இது நமக்கு கனெக்டே ஆகலையே, இது எப்படி எடுத்துகிட்டு போக முடியும், இது எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற டவுட்டோட ஒர்க் பண்ண படங்கள் இருக்கா? அது வந்து படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும்போது வந்துடும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்க்கில் அப்போ வரும்போது இட்ஸ் த ஃபில்ம் இஸ் நாட் அபவுட் த ஸ்கிரிப்ட், இட்ஸ் அபவுட் த மேஜிக். ஸோ ஸ்டூப்பிடாக கதை கேட்கும்போது இருக்கிற படம் கூட படத்தில் வந்து மேஜிக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். நிறைய படம் இருக்குது. அஃப்கோர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அந்த படம் வந்து இட்ஸ் நாட் மூவிங் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் என் கடமை ஆஸ் எ மியூசிக் கம்போசராக இது எப்படி இந்த படத்தை தூக்கணும், பின்னணி இசையில் எங்கெங்கெல்லாம் என்னோடய எஃபர்ட்டை போடணும், இன்னும் அதிகமாக போடணுன்றத கமிட்மெண்ட்டில் இருக்கும். தவிர ஐ ஒன்ட் கம்ப்ளைண்ட் டு த டைரக்டர், தப்பாக இருக்குது அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஓகே. இப்போ வந்து யூ டோன்ட் வாண்ட் டு நேம் தி, ஐ வில் நாட் ஆஸ்க் யூ டு நேம் தி ஃபிலிம்ஸ். ஆனால் அப்படி நீங்கள் நினச்சி நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள் ஹிட் ஆயிருக்கா? என்னது மாதிரி கொஞ்சம் டல்லாக இருக்குது, பட் நான் ஐ வில் ஹேவ் டு புட் மை ஒர்க், என்னோட வேலையை நான் பண்ணணும்னு நீங்கள் நேர்த்தியாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கு. படம் டல்லாக இருக்குல்ல, படம் இட்ஸ் நாட் தேட் கிரேட்டாக இருக்கே அப்படின்ற நினச்ச படம் இருக்குல்ல. பட் எனக்கு மின்னல் ரொம்ப பிடிக்கும் படம் பண்ணும்போது. பட் காக்கா பண்ணும்போது பயந்தேன். ஆமாம், காக்கா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ரொம்ப இட் வாஸ் ஸோ டார்க். ஓகே. அண்ட் கோரியா இருந்திருக்கு. ஏன்னா எஸ்பெஷலி ஃப்ரம் அ டேரக்டர் ஹூ ஹஸ் கிவன் ஃபேண்டாஸ்டிக்கான லவ் ஃபிலிம் மின்னலே கொடுத்துட்டு என்னடா திடீர்னு தலையெல்லாம் வெட்டிக்கிட்டு விரலெல்லாம் அது அடுத்தது. பட் தென் ஐ நோ தட் இது ஒரு புதுசான ஒரு விஷயம், போல்டான அட்டம்ப்ட்னும் போது தைரியமான ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பண்ணியிருக்காரு. சரி, எப்பயுமே கான்ஃபிடெண்ட்டாக பண்ணும்போது அவருக்கு நான் சொல்ல இந்த தப்பு ரைட்டுன்னு கிடையவே கிடையாது. நீங்கள் தப்பை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிங்கன்னா அதுதான் சக்ஸஸ். நீங்கள் ரைட்டை டவுட்டோட பண்ணிங்கன்னா ஃப்ளாப்பு. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அணின்னு எடுத்துக்கோங்க. நான் தப்பு ரைட் பண்ண சொல்ல, அந்த கதையை எனக்கு தெரியும். ஸ்டோரி கேட்கும்போது நாட் மெனி பீப்புள் லைக் த ஸ்டோரி, பட் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்சிச்சு கதை கேட்கும்போது. ஆனால் தேட் ஷோஸ் த டைரக்டர் எவ்வளோ கன்விக்ஷனோட கான்ஃபிடென்ட்டோட இதை நீ பாரு உனக்கு பிடிக்கும் அன்னு போட்டு எந்த இடத்துலையும் சந்தேகம் இல்லாமல் நச்சு நடிச்சார். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஸ்கிரிப்ட், இட்ஸ் அபவுட் ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர். நீங்கள் எடுக்கும்போதே பண்ணும்போதே டவுட் ஆடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட்டர்ஸே பார்க்குறோம், டவுட்டாக போகும்போது அவங்க ஃபார்ம் போகும். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் காக்கா அந்த ஒரு இருந்தது. அப்புறம் விரல் வெடி தொங்க விட்டது வந்து வேட்டையாடு வேலை எனக்கு பிடிச்சிருந்தது. உன்னாலே அப்படியா? உன்னாலே இட் வாஸ் நைஸ் ரொமான்டிக் ஃபிலிம். பட் ஃபஸ்ட்டு டைம் ட்ரெண்ட் செட்டர் ஜீவா எப்படின்னா, ஒரு டைம் இருக்குது அதை பற்றி ரொம்ப பேசலாம். ரெண்டு பேரும் ஏற்கனவே பிரிஞ்சவங்க மீட் பண்ணும்போது அப்படின்னு ஆரம்பித்த கதை அப்படி தான் ஆரம்பிக்கும் படம். ரெண்டு பேரும் பிரிஞ்சவங்க ஏற்கனவே பிரேக்கப், ஆஸ்திரேலியா மீட் பண்ணுறாங்கன்னு போது உடனே உங்களுக்குள்ளே என்ன கதை வரும், இவங்க எப்படி மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிச்சுப்பாங்கன்னு தானே போகல. ஆனால் படத்தில் அது இருக்காது. மறுபடியும் கடைசியில் வந்து ரெண்டு பேர் பிரியறது தான் சரின்னு பிரிவாங்க. அது வந்து ட்ரெண்ட் செட்டிங் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தா தமிழ் சினிமாவில் எல்லா படங்களையும் பார்த்தா கடைசியில் ரெண்டு பேரும் பேசி பிரியறதே ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அது முன்னாலே வாஸ் அ ட்ரெண்ட் செட்டர் ஃபார் தட் சச் கைண்ட் ஆஃப் அ ஸ்க்ரீன் பிளே. அது புதுசான ஒரு அட்டெம்ப்ட்டு. அந்த அவர் ஜீவா வந்து
ஐ நியூ தட் அது எனக்கு இது தப்பாக இருக்குன்னுல, இது புதுசாக இருக்குது, இதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு வேணுன்றதான் போகும் ஆஸ் எ மியூசிக் கம்போசராக. நான் மட்டும் இல்லை, எல்லா மியூசிக் டேரக்டருக்கும் அது வருங்க. என்ன நான் சொல்கிறேன், எனி மியூசிக் டேரக்டர் ஹீ இஸ் த ஃபஸ்ட் ஆடியன்ஸ். அவனுக்கு தெரிஞ்சிடும் இந்த படத்தோட ஃபேட்டு. ஓகே அவங்க பேசாமல் இருப்பாங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த ட்ரெண்ட் செட்டர்ன்ற வார்த்தை வந்தோடனே எனக்கு தோணுது யூ ஆர் அஃப்கோர்ஸ் ட்ரூ ட்ரெண்ட் செட்டர். ஏன்னா ஆஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட், இப்போ அந்த ஃபீமேலுக்கு வந்து ஒரு பேஸ் வாய்ஸில் பாட வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜான்ர் ஆஃப் மியூசிக்கை ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த நண்பன் படத்தில் அந்த வாட்டர் காக்லிங் சவுண்ட் எஃபெக்டில் ஒன்று பண்ணதாக இருக்கட்டும். அது எப்படி சார் யோசிச்சிங்க? இல்லை அது சங்கர் சாருடைய ஐடியா. Idea, அவரது வரும்போதே அந்த வாயில் தண்ணி அவர் எங்கேயோ ஒரு ஃபீல் பண்ணிருக்காரு, அது அந்த மேஜிக் சொல்லி அதுக்கு நான் நோட்ஸ் எழுதி ஒன்று பண்ணி அப்படி ரெக்கார்ட் பண்ணியிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. பட் ஹீ மேட் அ பாயிண்ட், அதை ஷூட் பண்ணி காமிக்கும் போது தான் people will know that this is it behind. அதான் டைரக்டர். Yeah. So this is one example. And அதே மாதிரி புரியாத வார்த்தைகள் வச்சு பாட்டு பண்ணி அதை ஹிட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி மியூசிக்லேயே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பண்ணுனீங்க. ஸோ வாட் வர் யூ வெரி கான்ஷியஸ் அபவுட் வெல் டூயிங் திஸ்? இப்போ இந்த புரியாத வார்த்தைகள் மாதிரி வச்சு பண்ணுறதுல வந்து வாட் இஸ் யோர் ஃபேவரட்? அதில் எது ரொம்ப மெனக்கெட்டு பண்ணது எது, டைம் கன்சியூம் பண்ணது எது? இல்லை புரியாத வார்த்தைன்றது அந்த அது சார் இல்லை அது எனக்கு சேராது முழுக்க முழுக்க, அது என்னோடய டீமுக்கு சேரும். சிங்கர்ஸ் எல்லாம் வரும்போது எல்லா சிங்கர்ஸும் ஐ புட் திஸ் ஐடியா அக்ராஸ் தம், மோனோட்ஸை கொடுத்துட்டு மெலடி கொடுத்துட்டு. ஏன்னா ஒரு கட்டத்தில் நிறைய லா கேட்டுட்டோம், நானா லா ஓ ஓ ஓஹூ, அதெல்லாம் ஒரு என்ன கிரிஞ்சுன்னு சொல்லுவீங்களா? இப்போ கிரிஞ்சு, அப்போ நான் கிளீஷேன்னு சொல்லுவோம். ஆமாம், இப்போ கிரிஞ்சுன்னு அது கிரிஞ்சுன்னு எல்லாமே ரொம்ப கேட்டு ஓவர் யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு ஹியூமன் லிரிக்ஸ் வரக்கூடாது அப்படின் போது என்ன பண்ணுவீங்க? இங்கிலீஷும் கிரிஞ்ச் ஆகிடுச்சு, இங்கிலீஷ் வேர்ட்ஸு கரெக்டாக. ஹிந்தி வேர்ட்ஸும் அப்படி ஓகே நாட் தேட் கிரேட், லைக் தமிழ் பாடல்களில் போட்டால் அது ஒரு உடனே இதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு போயிடும். ஸோ எனக்கு அர்த்தமும் பார்க்கக்கூடாது, இந்த கிரிஞ்சஸும் வரக்கூடாது. இல்லை கிரஞ்சஸ்னு ஒன்று கொண்டு வரணும். அப்போ வரும்போது எனக்கு வந்து அந்த ஒரு ஆங்கில பாடல்கள்லேயும் வந்திருக்கும் பாருங்க. ஒரு இந்த யார் நம்ம ரோலிங் ஸ்டோன்ஸு, அப்புறம் ஏரோஸ்மித், இவங்களோட சாங்ஸ்லாம் வந்து திடீர்னு நாங்கள் கொய்யான்வாங்க. இது என்னடா இது, கண்டிப்பாக இங்கிலீஷில் இது பட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அதை எனக்கு வச்சுக்கிட்டு சார் தமிழ் சாங்ஸில் லெட்ஸ் மியூசிக்கலான சில ஒவல்ஸ்லாம் போட் வேர்ட்ஸ் அப்போல்லாம் அப்படின்னு பிறக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓமஹஜியா பாட்டை எடுத்திங்கன்னா அதில் மாமாஜியா கொய்யா பொய்யா கொஜ்ஜா பாஜா என்னென்னமோ எழுதுவாங்க. நான் கேட்டுட்டேன், நல்லா இல்லை, என்னது என்னமோ ஜாங்கிரி கிங்கிரிலாம் வருது தூக்கு அப்படி சொல்லி அதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச் போகும். அந்த டியூனோடு அந்த வேர்ட்ஸ் பாடும்போது நல்லா இருக்கே. இப்போ லாலோ ஆரிரோன்னு குழந்தைகிட்ட பாடுறோம், குழந்தைக்கு லாலோன்னு தெரியாது, ஆரிரோன்னு தெரியுது, ஆனால் அது காதுக்கு எதுவும் எதமாக இருக்குல்ல, கேட்டு உயின்னு தூங்கிடுதில்ல குறை. அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒன்று பிடிப்போம். அது இந்த மூடு கரெக்டாக கன்வே பண்ணுதா, அந்த சிச்சுவேஷனோட மூடுதா, அதுக்கு பல்லவி சரணத்தோடு இது நடுவில் வருதா. இப்போ ரெண்டக்க சங்கர் சார் அழகாக அதை அவர் ரெண்டக்கரன் காயின் பண்ணிட்டார். அந்த வார்த்தைகளை கேட்கும்போதே ஒரு பயங்கரமான ஒரு ஃபோக்கு வருது, அந்த ரூட்டடான ஒரு ஃபீல் கிடைக்குது சொல்கிறீங்க. ஸோ பட் அதுக்கு மீனிங் கிடையாது, ஆனால் பயங்கரமாக அது ரஸ்டிக் ரா ரண்டக்க அது ரெண்டை இல்லை, அதுலேயே சொல்லிடுச்சுல்ல, நீ இப்படி தான் பாடணும் பாருங்க, இந்த வார்த்தை என்னை நீ இப்படி தான்டா சொல்லணும், ஆமாம் இவ்வளோ வேகமாக இவ்வளோ தெளிவாக இருக்கணும்னு அதுவே நம்மளுக்கு சொல்லி கொடுத்தோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது அதே ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு இன்றைக்கி ஷோ வரைக்கும் அந்த பாட்டு பாடுறோம். ஆமாம், என்ன சொல்கிறேன்னா அந்த வேர்ட்ஸு அந்த நடுவில் அந்த கொண்டு வரும்போது சிங்கர்ஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அவங்களே சார் நல்லா இல்லை சார் இது மாதிரி இருக்கும், ஓ அப்படி அப்போ மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிங்கர்ஸும் அவங்கக்குள்ளே ஒரு லிரிசிஸ்ட் இருக்காங்க. ஓகே, இப்போ சிங்கர்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா அகேன் அனதர் திங் தட் யூ டிட் இஸ் ஒரு பாட்டுக்கே 4-5 சிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறது. அது நீங்கள் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல சார்? ஒரு பாடலுக்கே வந்து 2-3-4 சிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறது, அண்ட் அறிமுகப்படுத்தினது நிறைய சிங்கர்ஸ் இன்ஃபேக்ட் நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. ஸோ அந்த கிரெடிட்ஸும் உங்களுக்கு.
ஆமாம், ஒரு 60 சிங்கர்ஸ். 60? Okay, I didn't know the number, but now it's clear. 60 singers. ஒரு பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கணும்ல இதெல்லாம். இன்னைக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தினவங்கலாம் வந்து பயங்கரமான ப்ளேபேக் சிங்கர்ஸாக இருக்காங்க. ஆமாம், இன்டர்வியூ முடிஞ்ச ஒரு சாங் இருக்குது, 2 புது சிங்கர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. தட்ஸ் நைஸ். அவங்கள இது வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது, ஆனால் உங்கள் குரலை கேட்டிருக்காது. ஸோ அது ஆல்ரெடி கம்யூனிகேட் த்ரூ வாய்ஸஸ். ஸோ 60 சிங்கர்ஸும் இட்ஸ் நாட் அபவுட் 60 வாய்ஸஸ், இட்ஸ் அபவுட் த 60 வாய்ஸ் ஃபார் த ரைட் சாங். அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆன பாடல்கள். அப்போ அந்த அந்த குரலுக்கு பெருமை கிடைக்குது. ஸோ மை ஜாப் இஸ் டு ஃபிட் த ரைட் வாய்ஸ் ஃபார் த ரைட் சாங். ஸோ அந்த வேலை தான் என்னோட வேலை, தவிர அதை நல்லா பாடினது அவங்களோட பெருமிதம், அவங்களோட திறமை. ஸோ ரெண்டாவது ஆடியன்ஸ் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. இவர் எந்த சிங்கரை வச்சு பாட வச்சாலும் இந்த பாடல் கேட்குற மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்பி கேட்குறாங்க பார்த்தீங்களா. இல்லைன்னா லேபிளே படிச்சிட்டிங்கன்னா எல்லாம் புது புதுசாக இருக்குது திக் அப்படின்னு போட்டுருவாங்களே. அப்படி இல்லாமல் முன்னாள் எல்லாமே புது சிங்கர்ஸு. ஸோ அந்த தைரியம் எனக்கு வந்துச்சு. அப்புறம் இப்போ வர 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 எல்லாமே ஓகே. நானும் நம்மக்கிட்ட நல்லா பாட்டு தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஃபேன் பேஸ் ஒன்று வந்த அப்புறம் நம்ம இப்போ உங்களை கூப்பிட்டு நான் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ண கூட அது கேட்கறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. கரெக்டாக இன்னும் ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த இவங்கள வச்சு இன்டர்வியூ தானே கேட்டிருக்கோம், இவங்க வச்சு பாடி ஹாரிஸ் அந்த போடு, புரியுதுங்களா. ஸோ அது ஒன்ஸ் ஒரு டைமில் டவுன் லைனில் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட நம்ம மேலே வந்த அப்புறம் என் பொறுப்பு என்னென்னா நான் கொடுக்குற சிங்கர்ஸ் ஃபெயில் ஆகக்கூடாது. ஸோ ஒரு பால் டப்பான்னு ஒருத்தர் கூட்டம் வந்தால் கூட அவர் அவரோட சாங்ஸ்லாம் ஒன்று பண்ணியிருப்பார். இண்டி சாங்ஸ் சொல்லுவாங்க, ப்ரைவேட் சாங்ஸ், அதில் பண்ணியிருப்பார். பட் இப்போ என் கூட இருக்கும்போது என்ன மாதிரியான பாடலில் வேறு மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கணும். ஸோ அதில் வேறு மாதிரி பால் டப்பாவை ஒரு ஃபைனஸ்ட்டு ஒரு வோக்கல் ப்ரொடக்ஷன் இருக்கணும். இது பெரிய லெவலில் வாய்ஸ் சேஞ்சு, ப்ரீஸு, மைக்ஸு. ஸோ இந்த மைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லார் வாய்ஸ்க்கும் சரியாது. இன்டர்வியூக்கு ஓகே, பாட்காஸ்ட்டுக்கு. பட்டு நான் ஒரு 30 மைக் வச்சு செக் பண்ணேன் ஒரு சிங்கருக்கு. அப்படியா? மைக்கில் இவ்வளோ இருக்கா? ஓகே சார். ஆமாம். ஸோ இது காமனாக பேசுகிறதுக்கு ஓகே, பட் பாடுறதுக்கு இன்டெப்த்து போகும்போது இங்கே ஷோக்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 4 மைக்கு ஒரு 5 ப்ரீயில் மாற்றி 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 வச்சு உனக்கு சிகப்பு கலர் ப்ரீ, உனக்கு ப்ளூ கலரு, உனக்கு எஸ்எஸ்எல் இப்படி சொல்லுவேன். ஒருத்தருக்கு அந்த மைக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா இதுதான் உன் கலரு, ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்டேஜில் அந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இங்கே சிங்கர்ஸை வந்து கரெக்டான டியூனுக்கு இந்த சிங்கரு இவர் யார் இருந்தாலும் சரி அந்த நடிக்கிறவங்களுக்கு சேர்ந்துடும். நீங்கள் அதை பற்றி ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஐயோ இந்த முகத்துக்கு இந்த குரலா, அது ஓல்ட் ஃபேஷன். ஓகே. ஸோ சிங்கர்ஸ்குள்ளே சூஸ் பண்ணுறதுலேயும் அவங்கள படைக்கிறதுலையும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது நீங்கள் சொல்லி தெரியுது. எஸ். இப்போது எப்படி வந்து நியூ ட்ரெண்ட்ஸ் பல செட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், நிறைய இது பண்ணிட்டு இருக்கிறப்போ, ஹேவ் யூ எவர் இன் யுவர் கரியர் ஃபெல்ட் அ ப்ரெஷர் தட் நிறைய ஹிட் கொடுத்துட்டே இருக்கோம், ஒரு பிராண்ட் ஒன்று உருவாக்கியிருக்கோம், ஹாரிஸ் ஜெயராஜ் இஸ் அ பிராண்ட் அப்படின்னு உருவாக்கியிருக்கோம், நம்ம பயங்கரமாக பண்ணிகிட்டே இருக்கணும், வி ஷுட் நெவர் ஃபாலோ பார்ட் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்திருக்கா? அது வச்சுக்கக்கூடாது. யூ ஷுட் ப்ளே யுவர் கேம். ஓகே. யூ ஷுட் என்ஜாய் த ப்ராசஸ். ஓகே. யூ ஷுட் இப்போது கடவுள் எடுத்துக்கோங்க, உலகத்தை படைச்சிட்டாரு, எவ்வளோ வருஷம் இருந்தாலும் சொல்கிறாரு, எங்கேயாவது ஐயோ இன்னும் அதுலேருந்து மாறி ஏதோ வேறு ஒன்று படைச்சிருப்பா. சி இஸ் நாட் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் எனிபடி. அதுதான் சக்ஸஸ். கடவுளே இன்னொருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலன்னு போது நாம் முயற்சிக்கூடாது. ஸோ வி ஷுட் லிவ் யுவர் லைஃப் லைக் நீங்கள் என்ன இப்போ எப்பயுமே நீங்கள் என்னவாக இருக்கிறீங்களோ அதை ஏற்றுக்கிறது தான் சக்ஸஸ். இன்னொருத்தருக்காக நீங்கள் உழைக்கிறது சக்ஸஸ் கிடையாது. ஏன்னா இன்னொருத்தருக்காக நீங்கள் உழைக்கிறீங்கன்னா அப்போ யாரோ 10 பேரை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணுவீங்க. ஏன்னா யாருக்குன்னு ஜெயிச்சவங்கள, புரியுதுங்களா? தென் யூ கேன் கிரியேட் அ பிராண்ட். ஆமாம். you'll be a copy of someone else. இல்லை ஒரு நிழலாக இருப்பீங்க அண்ட் யூ கேன் லாஸ்ட் ஆல்சோ. ஸோ உங்களை என்னவாக இருக்கிறீங்களோ அதை உங்களுடைய ஆடியன்ஸை ஏற்றுக்கணும். அவங்க ஏற்றுப்பாங்க. நீங்கள் வந்து தி ஆல்வேஸ் லுக் ஃபார் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் மியூசிக். ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலும் they'll accept கரெக்ட். ஸோ அதனால் இந்த ப்ரெஷருன்றதை நீங்கள் வச்சுக்கக்கூடாது அங்கே. தென் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் புட்டிங் த ப்ரெஷர் தென் யூ வில் டிவியேட் ஃப்ரம் யுவர் ஃபோக்கஸ். ஓகே. திஸ் இஸ் அ கிரேட் லெசன் இன்ஃபேக்ட். இப்போ வந்து நம்ம நடுவில் பேசினப்போ யூ செட் விஜய் சாரோட படங்களில் 10 படங்கள் யூ வேர் நாட் ஏபிள் டு ஒர்க், 11th ஃபிலிம் வாஸ் இது துப்பாக்கி இல்லையா? அதாவது டில் வேலாயுதம் வரைக்கும். தட் வாஸ் மை லாஸ்ட் ஃபிலிம் which I refused like because of என்ன ரெஃப்யூஸ் பண்ணீங்க சார்?
வேலாயுதம் ஐயோ ஏங்க இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட போகுதுங்க. நாங்கள் வந்து இல்லைண்ணா சரி வேணாம் அப்புறம் அது என்ன எந்த படம் பாவம் அவர் எல்லா படத்துக்கும் அடிப்பார், அடிச்சு அண்ணா அந்த கதையை கேளுங்கன்னுப்பார். யூத்துன்னு ஒரு படம், அந்த படத்துலேருந்து அப்புறம் மேக்கப் அல்லன்னா பாடி கார்டு, காவலன் கரெக்ட். சரியா என்ற யூத் தான் அது ஃபஸ்ட் அப்ரோச். சச்சின் அது வகையும் தானு சார், சச்சின், காவலன், அப்புறம் என்ன படம் இது வேலாயுதம். ஓகே இருக்கு சார். இல்லை ஒரு 10 ஃபிலிம்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த சீரியஸாக வரும். அந்த 10 ஃபிலிம்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்புறம் 11th ஃபிலிம் தான் நண்பன். ஓகே நண்பனில் தான் பிகாஸ் ஐ தாட் தென் ஃபெல்ட் திஸ் இஸ் த ரைட் ஃபிலிம் ஃபார் மீ டு. ஓகே இப்போ அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி வாஸ் another film. அது அடுத்த படமே, அடுத்த இமீடியட் படம். அந்த படத்துல நீங்கள் விஜய் சார் ஆஃப்டர் லாங் பிரேக் நீங்கள் பாட வச்சிருப்பீங்க. கரெக்ட். எஸ் கரெக்ட். ஸோ ஹவ் வாஸ் தட் அவங்க கூட? ஆமாம் அப்போ ஐ ஃபெல்ட் அவர் ரொம்ப நாள் அவர் பாடாமல் இருந்த மாதிரி ஒரு அண்ட் இஸ் நேச்சுரல் சிங்கர், அது எனக்கு தெரியும். அப்புறம் லைட்டாக எடுத்து பாடுவார், ஓரளவு கொடுக்குறதே அப்படி தான் கொடுப்பாங்க. வந்துட்டு இந்த சாங் வரும்போது அவுட் ஆஃப் த ப்ளூ வந்துச்சு எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. தென் ஐ ஷேர்ட் வித் டைரக்டர் வாஸ் எக்ஸைட்டட் அண்ட் அது மேலே ப்ரொடியூசர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். அவர் கொஞ்சம் நர்வஸாக இருந்தார் ஒரு விஜய் அவர்கள். அப்புறம் கிறிஷை வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணி ட்ராக்கு கொடுத்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ரெக்கார்டிங் பாம்பேயில் தான் நடந்தது. ஃபஸ்ட் ஆண்ட்ரி எடுத்துகிட்டு நினைக்கிறேன். ஆண்ட்ரியாவோட போர்ஷன் முடிச்சிச்சு. அப்புறம் விஜய் வச்சு இங்கே சென்னையிலையும் எடுத்தேன், அப்புறம் மும்பையிலும் கரெக்ஷனுக்கு அப்புறம் நடக்கும்போது அங்கே தான் ஷூட் நடந்தது. அங்கே கம்போசிங்கு போகும்போது ஏதோ அங்கே எடுத்தேன். அப்புறம் அவர் எப்பயும் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு ப்ரிப்பேர்டாக வருவார், எல்லாத்தையும் வச்சுட்டு வருவார். அப்புறம் அங்கே இம்ப்ரோவைஸ்லாம் பண்ணேன். நான் இதெல்லாம் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் பண்ணது, இல்லை பாடுங்க அது பாடுங்கன்னு போது டப்புன்னு பிடிச்சிட்டு பாடிட்டு ரெக்கப்படுவார். ரொம்ப இட்ஸ் வெரி குட் சிங்கர் ஆல்சோ. ஐ வாண்டட் டு ஆஸ்க், ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூ brought back the singer விஜய் டு us, அதனால இதை கரெக்டாக நோட் பண்ணியிருக்கீங்க. Yes. Okay. So talking about the concert that's going to happen, கோயம்புத்தூரில் வந்து ராக் ஆன் ஹாரிஸ் வந்து நடக்க போகுது. we're all really excited for it because நான் சொன்ன மாதிரி எவ்ரி ஜான்ராவில் பயங்கரமான ஹிட் சாங்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த கான்சர்ட்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு? ஐ மீன் காலையிலேருந்து அதுக்கான தான் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஒரு 1 hour லஞ்ச் பிரேக்கில் தான் we are having this conversation itself. ஸோ எப்படி போயிட்டுருக்கு? பயங்கரமாக போயிட்டுருக்கு. லாஸ்ட் 15 days ஓகே ஐ திங்க் ரிஹர்சல்ஸ் எல்லாருக்கும் 1-on-1 ரிஹர்சல் ஃபார் த சிங்கர்ஸ்க்கு மட்டுமே 2 days போச்சு. ஓகே பிகாஸ் வி ஹாவ் 16 singers. ஓகே ஒரு 35 சாங்ஸை பாடுறோம், அதுக்கு 16 singers. அதாவது ஒரு சிங்கருக்கு 2 பாட்டுக்கு மேலே கிடையாது, அந்த மாதிரி வரும். ஸோ அண்ட் ஆல் பிளேபேக் சிங்கர்ஸ், எந்தெந்த பாட்டு பாடினவங்க அதே சிங்கர்ஸ் தான் பாடுறாங்க. 80%. ஓகே 80% ஒரு வேற ஒரு சிங்கர் கொண்டு போகும்போது அந்த குரலை கேட்டு பழகினவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு எஸ் தே வில் அக்செப்ட். பட் அதே சிங்கர் பண்ணும்போது இன்னும் எக்ஸைட் ஆவாங்க. எக்ஸாக்ட்லி. ரெண்டாவது சேலஞ்ச், அதே சிங்கர் தான் அது ப்ராக்டிஸில் இருக்க மாட்டார். அந்த பாட்டை பாடுற மற்ற சிங்கர்ஸ்லாம் ப்ராக்டிஸில் இருப்பாங்க, நிறைய ஷோஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தனியாகவே ஷோஸ் பண்ணியிருப்பாங்க அதில். பட் இங்கே வரும்போது இன்னும் அதை இன்னும் ஒழுங்குபடுத்தி அந்த 2 days அந்த ஒரு விஷயங்கள், நாட் ஓன்லி ரிஹர்சல்ஸ், அதுக்கு மேலே அவங்களுக்கு இந்த மைக்கில் இந்த ஒரு EQ இது ஒரு எல்லாமே இங்கே செட் பண்ணி நானே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன்னா அங்கே இன்ஜினியர் வந்து ஹி கேன் ஈஸிலி ப்ளே பண்ணிப்பார் வாய்ஸுக்கு. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 இசைக்கலைஞர்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சுற்றி ரூம் ஃபுல்லாக ரொம்ப இருக்குது. இவங்களுக்கு எல்லோரும் 1-on-1 ரிஹர்சல். கிட்டார்ஸ்னா ஒரு நாள் கிட்டார் மட்டும், ஓகே ஃப்ளோட்டிஸ்ட்டுனா அவருக்கு மட்டும் ஒரு நாள். ஸோ அது ஒரு அட்டென்ஷன். இப்போது தொடர்ந்து ஒரு 3.25 மணி நேரம் ஷோ நடக்கும். 3லேருந்து 3.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நோ ஸ்பீச் நோ நத்திங். நீங்கள் சென்னை ஷோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதோட அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கோம் இங்கத்துக்கு. இப்போ இன்னொரு புதுசான விஷயம் என்னென்னா, கொஞ்சம் சின்னதாக ஒரு 3 சாங்கில் ட்ரை பண்ணி பார்த்தேன் சென்னையில், பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அது என்னன்னு சொல்கிறேன், நம்ம பாடகர்களே டான்ஸ் ஆடுறது. அது வந்து இப்போ ஒரு கல்ச்சராகவே உருவாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சென்னையில் பண்ண ஒரு 2 years பேக்கு அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சது நீங்களா? அப்போ ட்ரெண்ட் செட்டர் வந்து அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ட்ரெண்ட் செட்டர் நீங்கள் தான். அப்போ
இல்லை ட்ரெண்ட் செட்டர் சொல்ல முடியல, நான் ஏதோ ஒரு சில விஷயங்களை என்ஹான்ஸ் பண்ணும்போது தமிழ் அது கான்செப்ட்ஸ்ல கிளிக் ஆனவுடனே ஐ திங்க் இட்ஸ் ஸோ ஸ்வீட். எல்லாரும் நல்ல விஷயங்கள் எல்லாரும் எடுத்துப்பாங்கள்ல, நான் அது எதிர்பார்க்கல. நான் அவங்க அப்புறம் நான் அதெல்லாம் ஒரு மூமெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ண டங்கா மாதிரிக்கலாம் அதெல்லாம் பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு இங்கே சென்னையில். ஸோ நான் இப்போ ப்ராப்பராக கோரியோகிராஃபரை வச்சு அது அந்த ஒரு 3 பாடல்ன்றது இப்போ ஒரு 10 பாட்டுக்கு கோரியோகிராஃபி. அண்ட் இட் வில் பி எ பிளிஸ் டு வாட்ச். லைக் சைந்தவி ஆடுறது, வசீகரா ஆடுறது, அண்டு பால் டப்பா டான்ஸ் பண்ணிவிட்டு இட்ஸ் ஸோ அண்டு ஹரிச்சரன், எவ்ரிபடி, நரேஷ் ஐயர், எவ்ரிபடி டான்ஸ் ஸோ வெல். அண்டு நானும் ஒரு 2 பாடல்களுக்கு டான்ஸ் பண்ண போறீங்க. அது டான்ஸ்ன்னு நீங்களா பார்த்து சொல்லுங்கள். You enjoy and do, of course you will enjoy it. கண்டிப்பா. So lot of effort is going through this ஷோக்கு. அப்புறம் மக்கள் வந்து என்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குற விஷயம், நான் லேர்ன் பண்ணது ஒலி. ஸோ இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. ஸோ அந்த கோயம்புத்தூர் ஷோக்கு வி ஆர் புட்டிங் 60 subs and 80 tops. அப்படின்னா ஐ டோன்ட் நோ, ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு குறைஞ்சதுக்கு அந்த நம்மளோட ஷோ வந்து கேட்கும். சரியா? ஸோ முதல் ரோவில் இருக்கிற என்ன என்ஜாய் பண்ணுறோம் அது கடைசியில் இருக்கிற வரைக்கும் கேட்கும். சேம் எஃபெக்ட்ல இருக்கும். ஸோ அது ஐ திங்க் இப்போ நாட் ஜஸ்ட் இன் திஸ் கான்சர்ட் ஐவ் ஹர்ட் என்னன்னா, உங்களோட பாட்டு மட்டும் நீங்கள் பேசுகிறப்பவே சொன்னீங்க, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ ஹெட்செட்டில் கேட்டாலும் சரி, ஒரு தியேட்டரில் கேட்டாலும் சரி, ஒரு ரேடியோவில் கேட்டாலும் சரி, இட் ஷுட் ஹேவ் த சேம் இது. இறைச்சலோ இல்லை நல்லா இல்லை அப்படின்ற ஃபீல் கொடுத்துடவே கூடாதுன்றது ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இஸ் தட் ட்ரூ? எஸ். ஸோ ஐ திங்க் அதுதான் எங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. எல்லாருக்கும் எங்கேருந்து கேட்டாலும் இட் ஷுட் பி த சேம் ஃபீல். ஆமாம், கான்சர்ட் வரும்போது இப்போ அப்படி தானப்பா இருக்கும், இல்லை சத்தமாக டொம்பு அப்படி இல்லை, அதுலேயும் ஃபைனஸ்டான சவுண்ட்லாம் இருக்குது. ஸோ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸு வந்து புதுசாக இருக்கும் நினைக்கிறேன் கோயம்புத்தூர் மக்களுக்கு. இப்போ இது கோயம்புத்தூர்னால் கோயம்புத்தூர் மக்களோட கேரளாலேருந்து வராங்க. ஸோ கேரளாலேருந்து நிறையா வராங்க. அண்டு இங்கே பொள்ளாச்சிலேருந்து வராங்க. அஃப்கோர்ஸ் சென்னையிலேருந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் இப்போ தே ஆர் ஆல் வெரி எக்ஸைட்டட். ஸோ இப்போ வந்து அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கஸ்ட் ஷோ இன் கோயம்புத்தூர். தட்ஸ் வாட் ப்ரொமோட்டர் வாஸ் டெல்லிங். இப்போ கோயிங் த்ரூ அந்த பஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலாக கவர்னன்றதை விட we are excited. Yeah. So it's going to be a rocking show. Rock on Harris is going to rock. Another thing, 12 years முன்னாடி கோயம்புத்தூரில் நண்பன் ஆடியோ லான்ச் அப்போ ஷோ பண்ணது. ஓகே. ஹிந்துஸ்தான் காலேஜில். இது ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அது இன்னொரு சர்க்கிளில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அந்த கொளுத்துற வெயிலில் மத்தியானத்துக்கு அப்புறம் சாயங்காலம் பண்ண போகிறோம். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஷோ இன் இந்தியா ஃபார் ஷுர். அதில் சந்தேகமே கிடையாது. And you're associating with Noise and Grains for this. Noise and Grains, மகாவீரும் கார்த்திகேயனும் ரொம்ப பெரிய எஃபர்ட் போட்டு இன்னைக்கு கூட ஃபுல்லாகவே they are sending their AutoCAD drawings, இப்படி வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாமா. they are also putting, they have invested a lot in this show. very big huge show. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் இது. So I'm so thankful for Noise and Grains and for believing in me, and thanks the audience also. ப்ரொமோஷனுக்கு கோயம்புத்தூர் போனோம், பெரிய ஒரு போன வாரம் ரெஸ்பான்ஸ் இருந்தது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே. ஸோ ஒரு பாடலும் பாடுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தான் பின்வாங்க, இந்த பாடலாம் கேட்பாங்களா, இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது இது. ஏன்னா நிறைய சாங்ஸு நாட் ஸோ பாப்புலர் ஹீரோஸ் தான் 12 அப்போ புதுசாக அந்த 12B உன்னாலாம். ஆனால் அந்த சாங்ஸுக்கு பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு என்னடா அப்போ இதெல்லாம் தாண்டி பாடலுக்குன்னு ஒரு சக்தி இருக்குல்ல, அது நடிகர்கள்லாம் தாண்டி நிற்குது. அதை நான் பார்க்குறேன். சூப்பர் ஸ்டார்ஸ் தி ஃபேட் அவே ஒரு டைமுக்கு அப்புறம். பட் சாங்ஸு ஒரு சாதாரண ஒரு நியூ கமருக்கு போட்ட நல்ல சாங்கு ஆஸ் அ லாஞ்சிவிட்டி. ஸோ அதுதான் நான் இங்கெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு டெப்த் இருக்கா. ஒரு நான் சொல்கிறது இசைக்கு சொல்கிறேன், மறுபடியும் இசையமைப்பாளர் பற்றி பேசுகிறேன், வெறும் இசைக்கு கொடுக்குற. ஸோ அதை நான் பார்க்கும்போது இங்கே வந்துட்டு எப்போ அந்த பாட்டெலாம் ஆட் பண்ணிக்கப்பா, நம்ம இந்த லிஸ்ட்லேயே இருக்காது. நான் இன்னும் இந்த பாட்டை யாரோ நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு பையன் அந்த பாட்டு பாடினா அதுக்கு ஸ்டேஜில் இப்படி கத்துறாங்க. அதை வந்து ப்ளீஸ் ஆட் தட் சாங். அந்த மாதிரி தான் எனக்கே ஒரு லேர்னிங் கவாக இருந்தது. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த கான்சர்ட் விஷயம் கூட யூ வர் டூயிங் இட் பிஃபோர், பட் இப்போ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் திருப்பி ஸ்டார்டிங் இட் இல்லையா? 2023 சென்னையில் பண்ணேன். ஓகே. அப்புறம் லாஸ்ட் இயர் படங்கள் வேலைகளுக்காக நான் பிரேக் பண்ணேன். ஏன்னா நான் சொன்னேன்ல ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் நான் செய்வேன். படம் பண்ணும்போது ஷோ பண்ண மாட்டேன், ஷோ பண்ணும்போது படம் பண்ண மாட்டேன். ஸோ ஏன்னா ஐ டோல் யூ பிஃபோர், ஐ வாண்ட் டு என்ஜாய் த ப்ராசஸ்
இங்கேன்னு போட்டு சார் ரிலீஸ் டேட் சார்னு போட்டு இதை போய்ட்டு சரி, இந்த ரிலீஸ் டேட் இந்த எங்க சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது. ஃப்ளைட்டில் ஒரு பாட்டு ஒன்று இது கம்போஸ் பண்ணிங்களாமே சார், ஏதோ பிகாஸ் இட் வாஸ் த டெட்லைன் அண்ட் யூ ஹேட் டு கிவ் இட்ன்றனால சம் கம்போசிஷன் வாஸ் மேட் ஆன் த ஃப்ளைட். பாட்டு இல்லை, ஒரு ட்ரெய்லரோட இருமுகன் நினைக்கிறேன். ஆமாம், இருமுகன். அப்போ நான் வந்து ஜெர்மனிக்கு போயின்ட்டு இருக்கிறேன் ஒரு எக்ஸிபிஷனுக்கு. அப்போ அது சினிமாவில் எப்பயுமே நடக்கும் டமால். ஆமாம், அவர் பர்த்டே வருது, இவருக்கு இது வருது சார், அதை ரிலீஸ் பண்ண புஸ்ஸுக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்ப்பா பர்த்டேலாம் சொல்லிட்டு வர டம்முன்னு ஏதாவது ஒன்று போட்டே இருக்கீங்களே. அப்போ ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ண சார், அது எதாவது சொல்லுவாங்கள்ல, யூ கேன் சே நோ. ஐயோ நைட் ஃப்ளைட்டு, உடனே அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு கீபோர்டை வாங்கினேன். அன்றைக்கி சாயங்காலம் தான் வாங்கினேன். அப்புறம் உங்களுக்கு ஃப்ளைட்டில் அஃப்கோர்ஸ் நீங்கள் மானிட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு இன்இயரு, ஒரு கம்ப்யூட்டரு, அப்புறம் சின்ன கீபோர்டு அடக்கமாக இதெல்லாம் ஒரு செட்டப் பண்ணி நானே பிஸ்னஸ் கிளாஸை இதில் பேர் என்ன சொல்கிறது, இன்டர்நெட்டில் போயிட்டு அவங்களோட ட்ரேயோட டைமென்ஷன்லாம் எடுத்து அந்த டைமென்ஷன் ஃபிட் பண்ணுற மாதிரியான கீபோர்டு. ஏன்னா அங்கே போயிட்டு பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சர் இடிக்கூடாதுல்ல, நிறைய இருக்குல்ல இது. அப்புறம் வெளியில் சவுண்டு கேட்கக்கூடாது, அவன் தூங்கிட்டு இருப்பான் பாவம், அவங்களோட. அப்புறம் வீடியோக்கு அது சாங் கூட ஈஸிங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணோம் ஃப்ளைட்டில். பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது இப்போ நடுராத்திரி 2 மணிக்கு விக்ரம் சண்டை போட்டுருப்பார் என் கம்ப்யூட்டரில். போகிற வர ஏரோஸ்னால் என்னடா பண்ணுறேன். ஓகே ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி வேறு எதாவது பண்ணியிருக்கீங்களா ஃப்ளைட்டில்? நிறையா பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிடையாது, சாங் கம்போஸ் பண்ணுவேன். அது என்ன ஒரு 1 hour நம்மளுக்கு, ஏன்னா லாங் ஃப்ளைட்லாம் இருக்கும்போது கரெக்ட் போர் அடிக்கும். இப்போ தான் நம்ம ஃபோன்லேயே கூட கம்போஸ் பண்ணிக்கலாம், ஐபேட் இதெல்லாம் வந்துருச்சு. அப்போ ஐபேடில், அப்போ லேப்டாப் தான். ஓகே, அந்த ஒரு அனுபவம் வருது இப்போ. பட்டு அதுலேருந்து சத்தம் வராது, நம்ம சவுண்டு அதிகம் வந்துடும். ஊன்னு எதாவது ஊன்னு கத்திடுவோம், தெரியாமல் ரொம்ப உணர்ச்சப்பட சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஒன்று கத்திடுவோம். ஓகே, தாளம் போடுவோம், அந்த மாதிரி பிரச்சனை வரும் இருக்கும். ஸோ போகும்போதே பக்கத்தில் யாரும் இல்லாத சீட்டாக பார்த்து. ஏன்னா எம்எஸ்வி சார் வந்துட்டு ஒரு பாட்டு நெஞ்சு மறுப்பதில்லை சாங் வந்து ஹீ டுக் த லாங்கஸ்ட் டைம் ஃபார் டு கம்போஸ் அப்படின்றது ஒரு டாக்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப யூ புட் இன் யுவர் பிரெயின்ஸ், ரொம்ப பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி கடைசியில் உனக்கு கிராக் பண்ண ஒரு கம்போஸ் பண்ண சாங்னா அது என்னவா இருக்கும்? அதான் ஒரு நம்ம சாங்க்கு ஒரு டைம் எடுக்க ஆரம்பிக்கும் போதே தென் வி ஆர் ட்ரைங் டு மேக் த சாங்னு வந்துடுது. ஓகே, song is not made, it is in the process of making. புடிச்சிட்டீங்க, புரியுதா? நேரம் எடுக்கும்போது பிரச்சனை என்னென்னா, சாங் வந்து ஒரு 10-15 செகண்ட்ஸ் தான், மினிட்ஸில் முடியணும். நான் சொல்கிறது டியூன் எப்பயுமே அவ்வளோதான் நடக்கும் கம்போஷன். நீங்கள் அதுக்கு மேலே ஒரு 1 or 2 hours போகும்போதே யூஆர் ஸ்க்யூசிங் அ பிரெயின், இட்ஸ் லைக் பீட்டிங் அண்ட் ஓல்ட் மேன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்செல்லாம் பாட்டு பாடக்கூடாது. பாட்டு இயல்பாக வரணும். ஸோ அப்போ இயல்பாக வரணும்னா அது அந்த மனநிலைமையில் போய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இருந்தீங்கன்னா வரும். நீங்கள் ரொம்ப போட்டு இது எப்போ உங்களுக்கு டைம் எனக்கு தெரில ஆகும்போது நான் இயக்குனர் இப்படின்னும் போது தென் யூ வில் ஸ்டார்ட் ஸ்டிச்சிங் த சாங். துணி சேர்க்குற மாதிரி, சார் நீங்கள் ஒரு பாக்கெட்டு, அங்கே ஒரு பாக்கெட்டு, இங்கே ஜிப் இப்படி வரணும், இல்லை அங்கே திறந்துருக்கணும், இதெல்லாம் வந்து பாட்டில் ஸ்டிச் பண்ண. அப்போ என்ன ஆகிடுது, இங்கேருந்து வருது பாட்டு, உத்தரப்பிரதேஷ்லேருந்து வரும் பாட்டு. கரெக்டா? ஸோ இதை அந்த சொல்லும்போது அப்படியே தெளிவாயிடணும். ஆஹா, ஆனால் இது எல்லாம் அப்படியே தூக்கி போட்டு இன்னொரு நாளைக்கு பண்ணலாம். இன்னொரு நாளைக்கு உட்காரும்போது 10 நிமிஷத்தில் 10-15 மினிட்ஸில், அதாவது அந்த டியூன் மோடுக்குள்ளே போகிறதுக்கு வார்ம் அப் பண்ணிக்கலாம் நீங்கள். புரியுதுங்களா? வார்ம் அப்னா ப்ரிப்பேரிங் த ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு சவுண்ட்லாம் செட் பண்ணி என்ன தாளத்தில் கொண்டு போகலாம், அது வார்ம் அப். தட் கேன் பி ஃபார்முக்கு வர்றதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் டைம். ஷூட்டிங் செட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இன்டர்வியூ 10-15 நிமிஷம் தான் நிற்கணும். 2 மணி நேரம்லாம் போனால் போர் அடிச்சிடல. அந்த மாதிரி கம்போசிஷனில் ரொம்ப நேரம் போகக்கூடாது. கம்போசிங் செஷன் ஷுட் பி ஷார்ட். ஓகே, பட் நம்பர் ஆஃப் செஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, 4-5 வாட்டி கூட உட்காரலாம். ஆனால் கிவன் டைம் 15 மினிட்ஸ்க்கு மேலே பண்ணக்கூடாது. 15 மினிட்ஸில் அப்புறம் நான் இந்த கம்போசிங்கில் குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும்.
அப்புறம் காலையில் எப்படிலாம் வர மழை பெய்யுதில்ல, அப்புறம் இன்னைக்கு என்ன வெயில் அடிக்குமோ இப்படிலாம் போச்சுன்னா போச்சுக்கும் உங்களது. அப்படியா? ஆமாம், அந்த கம்போஸ் இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி காம் அண்ட் கம்போஸ்டாக வருவீங்களா கம்போசிஷனுக்கு? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ ஏர்லி மார்னிங் வைப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ பண்ணுறது. ஸோ இங்கே தான் வரும்போது கம்போசிங் முடிச்சுட்டு நல்லா பேசிக்கலாம் ஜாலியாக டைரக்டரோட. ஆனால் வரும்போது அப்படியே மைண்டுக்குள்ளே அப்படியே, ஏன்னா வி ஆர் நாட் கிரியேட்டிங் த சாங், சாங் இஸ் ஹேப்பனிங். அந்த ப்ராசஸில் நாமளும் ஒரு அங்கம். ஓகே, சரிங்களா? இப்போ அடுத்ததாக ஒரு 10 நிமிஷம் கழித்து வர பாடல் என்ன எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு முன்னாடி எனக்கே தெரியாது. ஸோ இட்ஸ் லைக் ரிசீவிங் எண்டில் இருக்கணும். வி ஆர் நாட் அட் த மேக்கிங் எண்ட். there's a difference. மேக்கிங் வேறு, ரிசீவிங் வேறு. யூ ஷுட் நாட் மேக் அ சாங். when you start making a song then you can make hundreds of songs in a day itself. ஆமாம், ஏன்னா அது டெம்ப்ளேட் வச்சு பண்ணிட்டு இருப்பீங்க. when you are receiving a song you have to wait and you should emerge like அது ஒரு மெடிடேஷன் மாதிரி ஒரு ப்ராசஸ். மெடிடேஷன்னா நான் ஒரு டிவைனாக போகலை, ஒரு ஜென் மோடில் நீங்கள் யூ ஷுட் பி ஈவன் ஃபார் அ டான்ஸ் சாங். நான் சொல்கிறது ஏதோ ஒரு மெலடி சாங்கில், ஈவன் டான்ஸ் சாங் கூட சோல் இருந்தால் தான் ஹார்ட்டில் நிற்கும். ஓகே, the beat should have a soul. ஓகே, that bass pattern should have a soul. ஓகே. ஸோ இப்போது சாங்ஸ் இப்போ நான் சொல்கிறேன், இந்த பாட்டு நான் வந்து சோகமாக இருக்கிறப்ப நான் கேட்பேன், இந்த பாட்டு நான் வந்து இதாக கேட்பேன் அப்படின்னு நான் உங்களோட பாடல்கள் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறப்ப எந்த சாங் சார் கேட்பீங்க? ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்ட பாட்டுனா என்ன பாட்டாக இருக்கும்? நான் எப்போயுமே ஹாப்பியாக இருப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சோகமாக இருக்கிறது வந்து முட்டாள்தனமான ஒரு தாட் ப்ராசஸ். ஓகே, we are made for happiness. ஓகே, you should be happy. வாவ், okay, if you don't laugh a day, that day you didn't live. ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாடல் வந்து என்னை ஆச்சரியப்படுத்துகிற பாடல்களாக இருக்கும்போது அதுதான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஓகே, என்ன ஆச்சரியப்படுத்துகிறோம். ஆச்சரியம்னா என்ன, இந்த மாதிரி நான் யோசிச்சதில்லையே, இந்த மாதிரி நான் பண்ணதில்லையேன்னு போது ஆச்சரியப்படுத்தல. ஒரு கிரியேட்டருக்கு அப்படி தானே, இன்னொரு பிரமிக்கத்தக்கதான கிரியேட்டர் தான் நம்மளை என்டர்டெயின் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதை நான் வீட்டில் நான் வந்து பட் அதுவும் நீங்கள் ரொம்ப நேரம் கேட்க முடியாது. 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் இயர் ஃபேட்டிக் ஆகிடும். ஏன்னா மெட்டல் சாங்ஸ் கேட்பீங்களா? இல்லை, அது நான் வந்து பேரண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ஒரு எனர்ஜிக்கு போட்டுப்பீங்க. நான் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ஒரு எனர்ஜி லெவலுக்கு. பட் ஐம் நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப் மெட்டல் சாங்ஸு. அது அந்த பெரிய ஐம் நாட் அ கிரேட் ஃபேன். அதில் ஒரு மெலடி லைன் இருந்தால் நான் கேட்பேன். நான் கேங் 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 எல்லாம் நான் தூக்கி போட்டுருவேன் அப்படி. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இதுதான் கேட்கணும் அப்படிலாம் இல்லை. யூஆர் ஆல்வேஸ் நான் கேட்ட கேள்வி வந்து ஹாப்பியாக இருக்கிறப்ப என்ன பாட்டு கேட்பீங்க? யூஆர் ஆல்வேஸ் ஹாப்பி. ஒரே பாட்டை எப்பவும் கேட்க முடியாது. ஸோ இட்ஸ் த சாங் சம்திங் விச் வில் மேக் மீ சர்ப்ரைஸ். அந்த மாதிரி பாடல்களை நான் கேட்பீங்க. ஓகே. அண்ட் நடுவில் நம்ம பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, என்னோட சிங்கர்ஸ் வந்து லிரிசிஸ்டாக இருப்பாங்க பிகாஸ் அது சில புது வார்த்தைகள்லாம் காயின் பண்ணுறப்போ தே ஹெல்ப் யூ. அந்த மாதிரி லிரிசிஸ்ட்னு ஒருத்தர் தனியாக இருப்பார். இல்லை அந்த லிரிசிஸ்ட்ன்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க இல்லையா? யூ ஹாவ் ரிட்டன் லிரிக்ஸ் ஃபார் ஒரு பாட்டில், எங்கேயும் காதல் படத்தில் ஒரு பர்டிகுலர் லைன் 2-3 லைன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை அது இருக்கும், அதெல்லாம் பாடல் ஹியர் அண்ட் தேர் கண்டிப்பாக. ஸ்டார்டிங் லைனே நான் நிறைய பாடல்களும் கொடுப்பேன், இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆமாம், அது கொடுப்போம். இந்த மாதிரி லிரிக்ஸ் கிட்ட இந்த மாதிரி வரும்போது அதோட பெட்டராக இருக்கும்போது அதை வச்சுப்போம், இல்லைன்னா இதையே வச்சுப்போம். அதெல்லாம் நடக்கும். அது ஏன்னா அந்த வேர்டை வச்சு தான் நான் டியூனே பண்ணியிருப்பேன். அப்படி ஏதாவது ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா? ஓசன்னா சோனான்னு ஒரு அந்த மாதிரி இருக்குல்ல, ஓசன்னா சோனா ததானா முதல் நாள் இன்றுன்னு அப்புறம் அதுக்கு லிரிக் எழுதி வச்சுது. நான் சோனாவை தான் சோனான்னு பேர் நல்லா இருக்கே, சோனான்னு ஒரு இஷ்யூ ஏதோ இருந்தது. சோனா நல்லா இருக்க பேர் முடியுது, ஓசன்னா புரியுதுங்களா? கரெக்ட். அது மாதிரி முதல் மழை என்னை நினைத்ததே மேஹோ 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 வாயிலாயிமா டியூனே அப்படிதான். மேஹோ 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 அப்படின்றதான் டியூனே. பீமாலாம் ஓ மை காட். அண்ட் திஸ் பச்சைக்கிளி முத்துச்சிரமன் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் இது. ஓகே. ஸோ நீங்கள் சொல்ல எனக்கு ஐம் ஜஸ்ட் ரிமைண்டிங் இட். ஸோ இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் எழுதிருக்கீங்க இல்லையா? அது எதுக்குன்னு எனக்கு என்னை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு. ஓகே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, நல்லா இல்லை உனக்கு ஒன்று மேவும் போது ஒரு ஆன்டிசிபேஷன் வருது, அடுத்தது என்ன வருது எடுத்துட்டு ஒரு கிரியேட்டராக எனக்கே ஒரு கொடுக்குதில்ல. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இதே உடம்பு வேறு உடை போடும்போது எனக்கே
நல்லா கண்ணாடியில் பார்க்குறோம்ல, ஆமா. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. Okay. You just made it very simple. So yes, this entire conversation was like நிறைய டேக்அவேஸ். நான் சும்மா இதை சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை சிம்பிளாக இதுதான் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கீங்க. அண்ட் யூஆர் அ ஹாப்பி பர்சன் அப்படின்றதுமே இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சிருக்கு. யூஆர் வெரி வெரி நைஸ் ஜெனுவின் பர்சன். இன்ஃபேக்ட் பேசுகிறப்போ எல்லாமே வந்து ரொம்ப இங்கேருந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு, இங்கேருந்து வந்த மாதிரி எனக்கு தோணல. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த கான்சர்ட். இட்ஸ் கோன் பி அ ஹியூஜ் ஹிட் ஃபார் ஷுர், பிகாஸ் நாங்கள் எல்லாருமே உங்களை அவ்வளோ நேசிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து வில் பார்ட்டிசிபேட் இந்த கான்சர்ட். உங்கள் கூட சேர்ந்து டான்ஸ்லாம் பண்ணுவோம். ஆல் த வெரி பெஸ்ட். நிறைய படங்கள் ஒர்க் பண்ணுங்கள் சார். நடுவில் ஒரு சின்ன பிரேக்லாம் வந்து அப்போ எடுத்துருந்தீங்க ஃபில்ம்ஸ் பண்ணுறப்போ. ப்ளீஸ் டோன்ட் பிரேக். இந்த மாதிரி கண்டினியூஸாக ஹிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. we'll just keep enjoying you. Sure, thanks Angelina. Thanks SS Music for this time. ஸோ நிறைய விஷயங்களை இங்கே இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு நீங்களாம் அப்படியே எடுத்து ஒரு டைரக்டர் மாதிரி டியூனை வாங்கிட்டீங்க. டியூன் ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு சக்ஸஸ். ஆல் தி பெஸ்ட். Thank you. Bye bye. The SS Podcast powered by Ambur Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below.